Hey, hi guys. Welcome to We Talk Cricket. ஏஷியா கப் 2025 ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் ஃப்ரெட்டானிட்டி ஏதோ படுத்து கிடக்குற மாதிரி தான் இருக்கு. இந்த இவ்வளவு பெரிய ஒரு டோர்னமெண்ட் நடக்குது. ஏசியன் கிரிக்கெட் கவுன்சில்ல ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டோர்னமெண்ட் ஏசியன் சைட்ல இருந்து. ஈவன் ஏசியா கப் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த குவாலிஃபயர்ஸ்லாம் வந்து மென் பிரீமியர் கப்னு சொல்லி 2024 நடந்து அதுல இருந்து செலக்ட் ஆகிற சில டீம்ஸ்மே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் டோர்னமெண்ட் இன் ஏசியா ரைட் நவ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிரிக்கெட் மட்டும் இல்லாம ஓவரால் ஸ்போர்ட்டை பொறுத்தவரை. பட் ஹைப் வந்து அது எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைனாலுமே பட் எனிவே வி ஆர் நாட் கோன் லீவ் எனிதிங், எந்த இதையுமே நம்ம வந்து விட போறது இல்லை. ஸோ அதனால வந்து இந்த வீடியோல குரூப் ஏ ஓட ஓவரால் அனாலிசிஸ், டீம் பை டீம் அனாலிசிஸ், அதுல வந்து ஒரு டீமோட ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஒரு டீமோட ஓவர் வியூ, அவங்களோட லீடர்ஸ்லாம் யாரு, பேட்டிங்க்கு வந்து யார் மேல டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, பவுலிங் வந்து யார் மேல டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாம ஒரு கேம் பிளான், எக்ஸ்பெக்டட் 11 அவங்க எப்படிலாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஏசியா கப்பை பொறுத்தவரையும் அதுவுமே நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃபினிஷ் எப்படி இருக்க போகுது அப்படின்றதவே நம்ம வந்து ஓவராலா நம்ம வந்து பார்ப்போம். அதுல ஒரு ஃபார்ம் கைடு மட்டும் இல்லாம ஒரு 2 இம்பார்ட்டன்டான ஒரு டேட்டாவையுமே நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். அது நம்ம என்ன அப்படின்றத வந்துட்டு நம்ம வந்து அனலைஸ் பண்ணி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ வி ஹேவ் ஹரி வித் அஸ் இதை வந்து அனாலிசிஸ் பண்ணி நம்ம ஓவராலா வந்து பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு வரதுக்கு. ஸோ ஸ்ட்ரெயிட் வி கேன் கெட் இன் டு பாகிஸ்தான் டீம். பங்காளி பத்தி தான் பார்க்க போறோம். பாகிஸ்தான். ஸோ லைக் பாகிஸ்தான் வந்து ஒரு டிரான்சிஷனை நோக்கி போயிட்டு இருக்காங்க. பாபர், ரிஸ்வான் 2 பேரையும் இதுக்கப்புறம் நீங்க T20 பக்கம் வர வேணாம். மைக் ஹெசன் ஹெட் கோச் ஆயிருக்காரு. ஸோ அவர் வந்ததுக்கு அப்புறம் டீம்ல நிறைய டிரான்சிஷன் நடந்திருக்கு. ஸோ பாகிஸ்தானோட ஃபுல் ஸ்குவாடை நான் இங்க டிக்கெட்ல போடுறேன் பாருங்க. ஸோ என்ன மச்சான், மைக் ஹெசன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவரோட டிராயிங் போர்டை ஷிஃப்ட் பண்ணி பாகிஸ்தானுக்கு கொண்டு போய் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டிருக்காரு. ஸோ ஹவு டஸ் இட் லுக்? ஆமா, அவங்க பேசிக்கா ஓவர் வியூன்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம்னா அவங்க அந்த பேட்டிங்ல வந்து ஒரு அப்ரோச் வந்து ஹெவி அப்ரோச் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ இந்தியன் டீம் எடுக்கிற மாதிரியும் மற்ற டீம்ஸ்லாம் எடுக்கிற மாதிரி நம்பர் 8 வரையும் பேட்டரை வந்து ஸ்டாக் அப் பண்ணி தே ஆர் ஆக்சுவலி கோயிங் அகேன்ஸ்ட் தேர் ஸ்ட்ரென்த். ஏன்னா ஒரு ஜென்ரலாவே அவங்க ஒரு பவுலிங் டீம். பட் ஆனா அவங்க எப்பவுமே பவுலிங்ல இருந்து இப்ப விலகி நம்பர் 8 வரையும் பேட்டர் வச்சு ஒரு டீம் வந்து ஓவராலா அவங்க வந்து செட்டப் பண்ணிருக்காங்க. சோ இதான் அவங்களோட ஓவரால் செட்டப். அது ஸ்ட்ரென்த் வீக்னஸ் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி அந்த ஓவர் வியூ வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஓவரால் லீடர் யாரு பேட்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ப்ரிடாமினண்டா வந்து ஷைம் அயூப் அண்ட் சல்மான் அலி ஆகா அண்ட் ஹசன் நவாஸ் அப்படின்ற அந்த ஒரு பேட்டர்ஸ், இவங்க 3 பேரை தான் அவங்க வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபக்கர் ஜமான்மே வந்துட்டு அங்க இருக்கிறாரு அவங்க டீம்ல. பட் ஓவராலா இதுதான் அவங்களோட ஓவரால் லீடர்ஸ். அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நவாஸோட அந்த ஹிட்டிங் எபிலிட்டி, ஷைம் ஐபோட அந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட், அதுக்கப்புறம் வந்து கைண்ட் ஆஃப் ஒரு முகமது ஹாரிஸோட பிளெக்சிபிலிட்டியை வச்சு கொஞ்சம் மூவ் பண்றாங்க. இதுல மெயின் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த முகமது நவாஸோட சிக்ஸ் சிட்டிங் எபிலிட்டிஸ்மே கொஞ்சம் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அவங்க சைட்ல வந்து ரவீந்திர ஜடேஜா மாதிரி இம்ப்ரூவ் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணாங்க. பட் ரைட் நவ் அவர் வந்து அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து பாக்குறத விட இப்போ வந்து பில்ட்லேயே நல்லாவே பில்ட் ஆயிட்டாரு ஆக்சுவலா. ஸோ அந்த விதத்துல அவரோட சிக்ஸ் சிட்டிங் எபிலிட்டியுமே அவங்க ஃபினிஷிங்ல வந்து ட்ரை பண்றாங்க. ஸோ அங்கதான் அந்த ஃபக்கீம் அஷ்ரஃபோட ரோல்மே வந்து வருது. அவருமே ஒரு ஆல்ரவுண்டர் ஹூ கேன் ரியலி கான்ட்ரிபியூட் வித் பேட் அண்ட் பால். ஸோ அதுதான் அவங்களோட ஓவரால் ஸ்ட்ரக்சரு. ஸோ இதுதான் அவங்களோட பேட்டிங் லீடர்ஸ். ஸோ இதை நம்பி தான் அவங்க வந்து இருக்காங்க. முன்னாடியே வந்து நம்ம சொல்லியிருந்த மாதிரி இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து போன வேர்ல்ட் கப் 2024 முடிஞ்சதுக்கு அப்புறம் 31st ஆகஸ்ட் வரையும் தான் நம்ம எடுத்திருக்கோம். நவ் வில் ஜஸ்ட் மூவ் ஆன் டு பாகிஸ்தானோட பவுலிங் லீடர்ஸ் யார் வந்து அவங்க பவுலிங்ல வந்து இந்த டீம் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காங்கன்னு பார்த்தா ஹாரிஸ் ராஃப், அதுக்கப்புறம் தான் 2 சர்ப்ரைஸ். ஏன்னா எப்பயுமே ஒரு அஃப்ரீதி, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸா இருக்கு நசீம் ஷா, அந்த மாதிரி இல்லாம இப்போ நசீம் ஷால இருந்து வெளில போயிட்டு தே ஆர் ட்ரெயின் டு டிபெண்ட் மோர் ஆன் தேர் ஸ்பின்னர்ஸ். ஒரு சுஃபியானா இருக்கட்டும், அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் குல்தீப் மாதிரி வந்து போடுவாரு. அப்ரார் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஸ்பின்னர் லைக் வருண் சிவி, அதே மாதிரி அக்ஷர் பட்டேல், ஜடேஜா மாதிரி இங்க வந்து நவாஸ்ன்னு சொல்லி 3 ஸ்பின்னரை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஸ்குவாடா வந்து அவங்க வந்து மாறிட்டாங்க. அதுல இந்த ஹாரிஸ் ராஃபோட அந்த மிடில் ஓவர்ஸ் ரோல்ன்றது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நீங்க எக்ஸ்பெக்டட் 11ல போய் நம்ம சில விஷயம் நம்ம பேசுவோம். அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 to 24 பால்ஸ் வந்து they have to go down to a lower quality 24 பால்ஸ். அவங்க வந்து பியூரா வந்து பவுலிங்ல வந்து போகாம ஒரு சல்மான் அலி ஆகாவா இருக்கட்டும், ஷைம் அயூபா இருக்கட்டும், ஸோ அவங்கள வந்துட்டு 1 to 20 வரையெல்லாம் யூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த 24 பால்ஸை எவ்வளவுக்கு எவ்வளோ அதை வந்து மற்ற டீம்ஸ்லாம் வந்து அடிக்க ட்ரை பண்ணுவாங்களோ, அதை கேபிடலைஸ் பண்ண பார்க்கும்போது இந்த ஹாரிஸ் ராஃபோட அந்த 4 ஓவரையுமே அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா 8 ஓவர்ஸ் டவுன் த கேமா வந்து ஓவராலாவே வந்து மாறிடும்.
ஸோ அதுதான் அவங்களோட ஓவரால் திங்கிங். இந்த பவுலிங் லீடர்ல ஹாரி ஸ்டாஃபோட ரோல் ஸ்டார்டிங் ஃப்ரம் 7 to 16 ஆர் சம்டைம்ஸ் வந்து 20th ஓவர் வரையுமே வந்து அவரோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா வந்து இருக்கு. அதே மாதிரி அஃப்ரீதியுமே நம்ம வந்து மறந்துடக்கூடாது. அவரோட அந்த பவர் பிளேல வந்து அவர் ஸ்விங் பண்ணி எடுக்கக்கூடிய விக்கெட்ஸுமே கொஞ்சம் முக்கியமா வந்து பார்ப்பாங்க. மத்தபடி ஃபர்ஸ்ட் டைம் இன் தேர் ஹிஸ்டரி அஸ்ஸப் என்ன பொறுத்து எனக்கு தெரிஞ்ச வரையும் ஸ்பின்னை வந்து டிபெண்ட் பண்ணி ஒரு டோர்னமெண்ட்டுக்குள்ள வந்து அவங்க வந்து போறாங்க. பாகிஸ்தானோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பத்தி போயிடலாம். ஸோ இப்போ என்னன்னா லைக் அந்த டிரான்சிஷன் பீரியடுக்கு அப்புறம் தே ஆர் வேல்யூவிங் ரன்ஸ் ஓவர் விக்கெட்ஸ். ஏன்னா நீ பார்த்த அப்படின்னா லைக் பவர் பிளேலுமே வந்து அவங்க விக்கெட்ஸை பத்தி யோசிக்கிறது இல்லை. ஈவன் இந்த மிடில் ஆர்டர்ஸ் வந்து ஃபயர் பவரா ஆடணும்னு நினைக்கிறாங்க. பாகிஸ்தானை பொறுத்தவரை நான் ஸ்ட்ரென்த்தா வந்து பாக்குறது அவங்க பவர் ஹிட்டிங் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருச்சு. ஜென்ரலாவே அவங்க 6 ஹிட்டிங் வந்து நிறைய வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாங்க முன்னாடி. இப்போ வந்து அந்த ரிஸ்க் ஃபேக்டர் வந்து நிறைய எடுக்க ஸ்டார்ட் பண்ணது ஒரு ஸ்ட்ரென்த்தா வந்து பாக்குறேன். அதுல இருக்கிற ஒரே ஒரு வீக்னஸ் என்ன அப்படின்னா தேர் ஸ்டார்டட் டு கன்சியூம் லாட் மோர் டாட் பால்ஸ். ஸோ அந்த விதத்துல யாருமே ரொட்டேட் பண்ணக்கூடிய அக்குமுலேட் பண்ணக்கூடிய ஒரு ஆளுங்களா வந்து இல்லை. ஏன் நான் இதை வந்து மெயினா ஒரு ஃபேக்டரா வந்து நான் சொல்றேன் அப்படின்னா இந்த விஷயத்துல வந்து துபாய் அபுதாபில எல்லாம் வந்து 200 220 அப்படின்ற மாதிரியோ இல்ல ராவல்பிண்டில இருக்க மாதிரி பிச்சஸ் வந்து பிளாட்டா இருக்காதுன்றதுனால கொஞ்சம் வந்து ரொட்டேட் பண்ணக்கூடிய அக்குமுலேட் பண்ணக்கூடிய பேட்டர்ஸ் வந்து தேவை. அது இல்லாம இருக்கிறது மேபி அது ஒரு டாட் பால் பர்சன்டேஜ் ஒரு வீக்னஸா வந்து இருக்கலாமே தவிர அந்த 6 ஹிட்டிங் எபிலிட்டி வந்து கொஞ்சம் கூடிடுச்சு. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் தேர் ஸ்ட்ரென்த் அண்ட் ஆல்சோ தேர் ஸ்ட்ரென்த் நவ் ஹேஸ் டு பி டிபெண்ட் ஆன் தேர் பேட்டர்ஸ், எஸ்பெஷலி அந்த மிடில் ஓவர்ஸ்ல வந்து ஹசான் நவாஸோட அந்த இம்பாக்ட். பிகாஸ் அவர் வந்து இந்த லாஸ்ட் வேர்ல்ட் கப்ல இருந்து இப்போ 27 சிக்ஸஸ் அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹீஸ் actually scored at a strike rate of 174. நம்பர் 2 நம்பர் 3 சொல்லி ஹைலி ஃபிளெக்சிபிள் பேட்டர் அவரு. ஸோ அவர் வந்து எல்லா இதுலயுமே 130 ஸ்ட்ரைக் ரேட் மேல அடிச்சிருக்காரு. ஒரு 100மே வந்து அடிச்சிருக்காரு. வித் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 180 மேலேயுமே அவரால் வந்துட்டு கான்ட்ரிபியூட் வந்து பண்ண முடியுது. இதுதான் அவங்களோட ஓவரால் ஸ்ட்ரென்த்தா வந்து நான் பாக்குறேன். ஸோ வீக்னஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா ஐ திங்க் அவங்களோட மிடில் ஆர்டர் வந்து ரொம்ப ஃப்ரெஜைலா இருக்கு. ஏன்னா ஆப்கானிஸ்தானோட ஆடும்போது நீ பார்த்த அப்படின்னா எல்லாருமே அடிக்க போய் விக்கெட் விட்டாங்க. ஒரு பக்கம் பக்கர் ஜமானும் முகமது நவாஸும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு தான் இப்போ ரீசெண்டாக நடந்த ட்ரை சீரீஸ்ல ஆடி இருப்பாங்க. ஸோ அந்த லைக் இஃப்திகார் அகமடோ இல்லை அவங்க அந்த லைக் ப்ரீவியஸ் இருக்கிற செட்டப்ல இருந்து இப்போ இந்த டிரான்சிஷன் ஆகும்போது லைக் அவங்க வந்து ஓவரா அந்த ஹை இன்டென்ட்ல ஆடுறதுனால விக்கெட்ஸ் லூஸ் பண்ணிட்டா ஒரு 10 ஓவர்ஸ்லேயே வந்து கேம் வந்து இது வர மாதிரி இருக்கு, ஷட் ஆகிற மாதிரி இருக்கு. சோ இல்ல என்ன பொறுத்தவரையும் அவங்க டீம்ல இருக்கக்கூடிய ஒரு வீக்னஸ் என்னன்னா இந்த பேட்டிங் எடுத்துட்டு பவுலிங்ல விட்டு கொடுத்ததுனால அவங்க வந்துட்டு இப்போ தேர் ஸ்டார்டட் டு கன்சீட் மோர் ரன்ஸ் கம்பேர்ட் டு வாட் தேர் ஸ்கோரிங். ஸோ அதுக்கு தான் வந்து ஒரு ஃபேக்டருமே வந்துட்டு நம்ம வந்துட்டு வச்சிருக்கோம். அந்த ஃபேக்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரன் எக்ஸ்சேஞ்ச் இண்டெக்ஸ்ன்ற வேல்யூல வந்து தேர் ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் டு லூஸ் மேட்சஸ் வென் தேர் கோயிங் இன் திஸ் கைண்ட் ஆஃப் காம்பினேஷன்ற மாதிரி இந்த சின்ஸ் லாஸ்ட் வேர்ல்ட் கப் ஒன்று இருக்கு. அதே மாதிரி பவர் பிளேல என்னதான் ஒரு பேட்டிங் ஹெவியான ஒரு அப்ரோச்சை எடுத்திருந்தாலும் அவங்களோட பேட்டர்ஸ் வந்துட்டு பவர் பிளேல தே ஆர் ஆக்சுவலி ஸ்கோரிங் அட் ஜஸ்ட் 7.7. இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல வந்துட்டு ரொம்பவே கம்மியா வந்து ஸ்கோர் பண்றாங்க. அதுக்கான மெயின் ரீசன் வந்துட்டு இப்போ இந்த ஃபர்ஹான்னு சொல்லி அவங்களோட எக்ஸ்பெக்டட் 11 வந்துட்டு பார்ப்போம். ஸோ அதுல வந்து நீங்க வந்து பாருங்க. ஸோ அதுல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டட் 11ல வந்து ஓபனர் ஃபர்ஹான், அயூப், ஜமான்னு பார்க்கும்போது ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருக்கும். 6 ஹிட்டிங் அபிலிட்டியில வந்து சூப்பரா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் வாட் இட்ஸ் ஆக்சுவலி ட்ரைங் டு சேஸ் எந்த விதத்துல ஒரு ஸ்விங்கோ ஒரு லைட்டா ஏர்ல ஏதாவது இருந்தாலுமே ஓவராலா இருந்து அடி வாங்கிறாங்க. ஒரு கம்பேரிசனுக்காக நம்ம வந்துட்டு இந்தியாவை நம்ம எடுக்கிறதுக்கு பதிலா ஆப்கானிஸ்தானை எடுப்போம். நம்ம இப்ப பாகிஸ்தானை இந்தியா வந்து கம்பேர் பண்ற நிலைமையில கிடையாதுன்றதுனால ஆப்கானிஸ்தான கம்பேரிசனுக்காக எடுத்தா அங்க அத்தல், ஜாத்ரான் இந்த மாதிரி 2 ஹை குவாலிட்டினா இன் டர்ம்ஸ் ஆஃப் எவ்வளவு டெக்னிக்கலி சாலிடா இருக்கிறதுனால அவங்களால வந்துட்டு கோப் அப் பண்ண முடியுது எல்லா ஏரியாலையும். ஆனா இவங்களால இந்த 3 பேருமே நீங்க பாத்தீங்கன்னா ஐயூப் மட்டும்தான் கைண்ட் ஆஃப் ஈஸ் இன்டு டெஸ்ட் மேட்ச்ல ஆடக்கூடிய ஆளா இருக்காரு. பட் ஃபர்ஹானா இருக்கட்டும், ஜமானா இருக்கட்டும், இவங்க எல்லாம் பியூர் அண்ட் பியூர் ஹிட்டர்ஸ் மட்டும்தான். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது யூஏஇல ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல அப்படி இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த 6 ஓவர்ஸ்ல பெருசா தடுமாற்றம் வந்து இருந்துட்டே தான் இருக்கும். அந்த தடுமாற்றம் இந்த லாஸ்ட் 20-24 மேட்சஸாவுமே அவங்களுக்கு வந்து இருந்திருக்கு அப்படின்றதுதான் ஒரு பெரிய மைனஸ். இன்னொன்னு அவங்களோட டீம்ல இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த மைனஸ் விச் வி கேன் ரியலி டாக் அபவுட் இஸ் அந்த டீமை பொறுத்த வரையும் ஸ்பின் ஹிட்டர்ஸா தான் இவங்க வந்து இருந்திருக்காங்க. அந்த பிளேயிங் லெவல்ல நீங்க வந்து பாருங்க இருக்கக்கூடிய ஒரு ஃபர்ஹானா இருக்கட்டும், ஜமானா இருக்கட்டும், அயூபா இருக்கட்டும், ஈவன் சல்மான் அலி ஆகாவா இருக்கட்டும், ஹாரிஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 150 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு மேலதான் வச்சிருக்காங்க ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்டா. ஆனா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு அகைன்ஸ்டா ஒரே ஒரு பேட்டர் மட்டும் தான் 150க்கு மேல ஸ்ட்ரைக் ரேட்டே வந்து வச்சிருக்காரு, சயீம் அயூப். சோ இது எவ்வளவு பெரிய மைனஸ். இப்போ என்ன பாயிண்ட் நான் சொல்ல வரேன்னா இந்த ஃபர்கான் மாதிரி ஆளை வந்து இந்த ட்ரை சீரிஸ் பார்த்தவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்.
ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு வந்துட்டு நார்மலான ஒரு பால் அதுலயே வந்து அவுட் ஆயிருவாரு. பட் ஆனா இவர் வந்து ஓபனரா இருக்கிறதுக்கான முக்கியமான ரீசன் வந்து அந்த பவர் பிளேல ஹார்ட் லென்த் அடிக்கிறதுக்காக அவங்க வந்து யூஸ் பண்ணாங்க. பட் அஸ் யூசுவலா அந்த ஃபுல்லர் லென்த்ல வந்து இவங்களால வந்து ப்ராப்பர் டெக்னிக் இல்லாதனால கொஞ்சம் ஏகப்பட்ட அடி வாங்குவாங்க. அப்படின்றதான் இவங்களோட ஒரு பெரிய வீக்னஸா இருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு அகைன்ஸ்டா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டீம்ல ஓவராலா நான் இப்போ 11ல ஆடக்கூடிய பேட்டர்ஸ்ல 2 பேர் தான் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு அகைன்ஸ்டா வந்துட்டு 25க்கு மேலே ஆவரேஜ் வந்து வச்சிருக்காங்க. ஷைம் அய்யூப் அப்புறம் வந்து ஜமான் இவங்க தான் வந்து வச்சிருக்காங்க. நான் ஆல்வேஸ் இந்த டேட்டா எல்லாம் பேசுற டேட்டா எல்லாமே வந்து லாஸ்ட் வேர்ல்ட் கப்ல இருந்து 31 ஆகஸ்ட் வரையும் தான். சோ அந்த விதத்துல அவங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலர் பெட்டரா ஆடணும்னா 2 பேட்டர் இருக்காங்க. அவங்க வந்து வெளியே தான் இருக்காங்க 2 பேருமே. ஒன்னு வந்து குஸ்தில் ஷா, இன்னொன்னு வந்துட்டு ஹஸ்னைன் தலாத். இவங்க 2 பேரும் தான் வந்து 30க்கு மேல வந்து ஆவரேஜ் வச்சிருக்காங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு அகைன்ஸ்டா. ஆனா பர்டிகுலரா இதுல முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தலாத்ன்றவர் வந்து பாத்தீங்கன்னா 30க்கு மேல வச்சிருந்தாலும் 119 தான் ஸ்ட்ரைக் பண்றாரு பேசர்ஸ்க்கு அகைன்ஸ்டா. அப்படின்றதுனால பெருசா ஸ்குவாடுக்குள்ளயுமே வந்து பேசர்ஸ் வந்து பிரில்லியண்டா ஆடக்கூடிய ஆளுங்க இல்ல. நம்ம இதை வந்து எப்பயுமே நான் வந்து சொல்லியிருப்போம். அந்த சாம்பியன் ஷாப்பிக்கு முன்னாடி நம்ம பேசினதா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி நம்ம கிளப் ஹவுஸ்ல டிஸ்கஸ் பண்ணும்போது எப்பயுமே பாகிஸ்தான் பேட்டிங் 140 பிளஸ் ஹார்ட் லென்த்ல அவங்க ஆல்வேஸ் வல்னரபிள் தான். அவங்க வந்துட்டு அதனாலதான் பாபர் அசாம், ரிஸ்வான் எல்லாம் ஒரு இதா வந்து ரேட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இந்தியாவோட அந்த நியூ பால் ஸ்பெல்ல வந்துட்டு விக்கெட்டே போகாம 150 வரையும் அடிக்கக்கூடிய ஒரு பிரில்லியன்ஸா இருக்கட்டும், குவாலிட்டியான பால்ஸை வந்து 4ஆ வந்து கன்வெர்ட் பண்றதா இருக்கட்டும், அது இல்ல அப்படின்னா அந்த 1-2 சிங்கிள்ஸ் அண்ட் டூஸா கன்வெர்ட் பண்றதா இருக்கட்டும், இது 2 தான் அவங்க வந்து மிஸ் பண்ணுவாங்க இந்த ரிஸ்வான். சோ இதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய வீக்னஸா வந்துட்டு ஓவராலா வந்து கன்வெர்ட் ஆயிருக்கு. சோ ஸ்ட்ரெயிட்டவே நம்ம வந்து அந்த டீமோட கேம் பிளான் பத்தி நம்ம பார்த்துடலாம். நான் இவ்வளவு நேரம் பேசினதுல இருந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேம் பிளான் என்னவா இருக்கும்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவங்க இப்ப நான் சொல்லிட்டேன் வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஹானு, அய்யூப், இவங்க ஜமான், இவங்க 3 பேருமே மக்கர் ஜமான், இவங்க 3 பேருமே பேசர்ஸ்க்கு வந்துட்டு ஸ்ட்ரகிள் ஆகிறதுனால இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல விக்கெட் போறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. அவங்களுமே வந்து அடிக்கிறத வந்து குறைச்சிக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. அந்த மைக்கர்சன் கீழே இருக்கும்போது அது ஆர்சிபிலுமே நீங்க வந்து பாத்திருப்பீங்க. தே ட்ரை டு டு. சோ அந்த விதத்துல அவங்க இததான் வந்து பண்ணுவாங்க. சோ அந்த டைம்ல இந்த முகமது ஹாரிஸ் ஹசன் ஓப்பனரா தான் அவர் வந்து இருந்திருக்காரு. பட் திஸ் டைம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவர் நம்பர் 7ல இந்த ஜித்தேஷ் சர்மா ஆடக்கூடிய ரோல்ல வந்து ஆடி இருப்பாரு. சோ அத அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அட்டாக் பண்றவரை அட்டாக் பண்ணுங்க. ஃபர்ஹான் இஸ் ஈக்குவல் டு அ பிஞ்ச் ஹிட்டர் லைக் சுனில் நரேன் தான் அவங்கள பொறுத்தவரையும். அவங்க மெயினா விக்கெட்டை வேல்யூ பண்ணக்கூடிய ஆள் வந்து அய்யூபும் ஜமானும் தான். இந்த ஃபர்ஹானோட இம்பட்டஸ் வந்து பவர் ஹிட்டிங்காக மேல வச்சிருக்காங்க. அவர் அவுட் ஆயிட்டாரு, இல்ல 2 விக்கெட் போயிடுச்சு, 3 விக்கெட் போயிடுச்சுன்னா ஹசன் நவாஸ் வராம அதுக்கு பதிலா வந்து ஹாரிஸ் வந்து டைரக்டா பவர் பிளேக்குள்ளே இறக்கிடுவாரு. ஏன்னா ஹாரிஸ், முகமது ஹாரிஸ் அவங்க விக்கெட் கீப்பர் வந்து பவர் பிளே பேட்டர் தான். சோ இதுதான் அவங்களோட ஓவரால் கேம் பிளானா வந்து கண்டிப்பா ரொட்டேஷனா வந்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி பேட்டிங். எனக்கு இன்னொரு ஒரு கேம் பிளான்ல என்ன தோணுதா, லைக் மைக்கர்சன் வந்து ஆர்சிபில வந்து ஹர்ஷல் பட்டேல வந்து இந்த துபாய் கண்டிஷன்ல எந்த அளவுக்கு ஸ்லோர் ஒன்ஸ் எஃபெக்டிவா யூஸ் பண்ணாரோ அதே வந்து இங்க ஃபஹீம் அஷ்ரஃப் வச்சு ரெப்ளிகேட் பண்ணுவாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பிகாஸ் அந்த சக்சஸ் வந்து ட்ரை சீரீஸ்ல வந்து போட்டு 4-4 3-4 எடுத்திருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஹீம் அஷ்ரஃபோட ரோல் வந்து பிகாஸ் ஹாரிஸ் ராஃப் வந்து இப்போ டெத் ஓவர்ஸ்ல கொஞ்சம் எக்கனாமி 11 கிட்ட போறதுனால ஃபஹீம் அஷ்ரஃப் வந்து அந்த அந்த ரோலை வந்து அவர் எடுத்து பண்ணுவாரு. பிகாஸ் பவர் பிளேல வந்து சயீம் அய்யூபையுமே போட வைக்கிறாங்க, நவாஸையுமே போட வைக்கிறதுனால ஸோ தே ஹேவ் 7 பவுலிங் ஆப்ஷன்ஸ். ஸோ அந்த 7 பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால இது வந்து அலோவ் பண்ணுதுன்ற மாதிரி நான் பார்க்குறேன். ஆமா. சோ அதுதான் அந்த விதத்துல வந்துட்டு மொத்தமே ப்ராப்பர் பவுலர்ஸ் 3 பேர் தான் அவங்கள பொறுத்தவரையும். அதுல அப்ரார் அஹமத் ஆடலாம், இல்ல 3 அதாவது நீங்க இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒன்லி தே ஹேவ் 12 ஓவர்ஸ் இன் தேர் ஹேண்ட். என்ன ஆனாலும் 12 ஓவர் தான் மேட்ச்ல நடக்கும். மீதி இருக்க 8 ஓவர் வந்துட்டு அது ஃபக்கீம் அஷ்ரஃப்ட வந்துட்டு போய் தான் ஆகணும். அவர் ஆல்ரவுண்டர்னு உள்ள வந்துட்டாரு. நவாஸ் இருக்காரு. நவாஸ் போக ஷைம் அய்யூப் வந்து போடணும், சல்மான் அலி ஆகா வந்து போடணும் அப்படின்ற மாதிரி ஓவராலா இருக்கு. இதுல ஷைம் அய்யூப் வந்து நம்ம ரொம்ப மட்டம் தட்டிட முடியாது. பிகாஸ் இஸ் ட்ரைங் டு டூ அந்த மிஸ்ட்ரி போடுற மாதிரி வந்து நிறைய வந்து ட்ரை பண்றாரு. ஆங்கிள்ஸ்லாம் வச்சு விக்கெட்ஸுமே பவர் பிளேயுமே எடுக்கிறதுனால பவுலிங் கேம் பிளானா என்ன இருக்கலாம் அப்படின்னா, இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் டீமுக்கு அகைன்ஸ்ட் ஆடுறாங்க, இல்ல எந்த டீமுக்கு அகைன்ஸ்ட் ஆடும்போது ஸ்பின்ல வீக்னஸ் இருந்தா அவங்க வந்துட்டு அப்ரார் அஹமத போறதுக்கு முன்னாடி அய்யூப் வந்து போயிடுவாங்க. அவங்க போய் தே வுட் ஆக்சுவலி ட்ரை டு ஹோல்ட் எனி ஆஃப் த பேட்டர்ஸ் ஏர்லி இன் டு த கேம். ஏன்னா அப்போ வந்து ரொம்ப அதிகமா அடிக்க போயிட்டாங்க அப்படின்னா விக்கெட்ஸ் வந்து விழுகும் போது தே கேன் ரியலி அட்டாக் த பேட்டிங் ஆப்போனன்ட் வித் அப்ரார் ஆர் சுஃபின் வித் ஹாரிஸ் ராஃப். அந்த ஒரு ஆங்கிள் வந்து பார்க்கும்போது அப்படி வந்து போவாங்க. ஸோ இதுதான் அவங்க ஓவராலா பேட்டிங் பவுலிங்ல வந்து அவங்க பண்ணக்கூடிய ஒரு கேம் பிளானா இருக்கும்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்களோட ஃபார்ம் கைடுமே நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ அவங்களோட ஃபார்ம் கைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா
லாஸ்ட் T20 வேர்ல்ட் கப் முடிச்சு வந்து தே ஹேவ் ஆக்சுவலி நாட் பிளேட் தட் மச் வெல். அவங்க விளையாண்ட 7 சீரீஸ்ல 3 சீரீஸ் வின் பண்ணிருக்காங்க. 3மே வெஸ்ட் இண்டீஸ் அந்த மாதிரியான லோவர் குவாலிட்டியான டீமுக்கு அகைன்ஸ்டா தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விளையாண்ட 24 மேட்ச்ல வெறும் 46% தான் வின்னுமே வந்து இருந்திருக்கு அப்படின்றதுமே நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ஓவராலா நம்ம இந்த ஏசியா கப்ல வந்து ஹைப் இல்லாததுக்கான மெயின் ரீசனே வந்து பாகிஸ்தான் வந்து இந்தியாவோட வளர்ச்சியில ஒரு பாதி கூட அவங்களால வந்து வர முடியல. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்கானிஸ்தான் வந்து லாஸ்ட் டைம் வந்து T20 வேர்ல்ட் கப்ல வந்து செமிஃபைனல் வந்து ரீச் பண்ணாங்க. பாகிஸ்தான் வந்துட்டு போக போக கீழே தான் வந்து போய்கிட்டு இருக்காங்க. பெருசா நோன் நேம்ஸுமே இல்லாதனால ஒரு பெரிய ஜெயண்ட் ஏசியன் கப் ஜெயண்ட் வந்து இந்த நிலைமையில இருக்கிறதுன்றது ஒரு பெரிய ஒரு கியூரியஸான ஒரு இதுதான். பட் அந்த விதத்துல ஏசியா கப்ல அவங்க எப்படி ப்ரீவியஸா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம பாத்துரலாம். அது பார்த்துட்டு குரூப்போட எக்ஸ்பெக்டேஷன் அவங்க எங்க பினிஷ் பண்றதுக்கான பாசிபிள் இருக்கு அப்படின்றத ரெண்டு பேரும் அப்படியே டச் பண்ணிடலாம். ஸோ வந்து பாகிஸ்தானை பொறுத்தவரையும் லாஸ்டா அவங்க இந்த ஏசியா கப் வின் பண்ணதுன்றது 2012 தான் வந்து வின் பண்ணாங்க. ஸோ 2 வாட்டி வந்து தான் T20 ஃபார்மெட்ல வந்து நடந்திருக்கு இந்த ஏசியா கப். இந்த 2 இதுலயுமே நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு இதுல வந்து ஃபைனல்ஸ் வந்து போனாங்க. அதுக்கு அடுத்ததுல வந்து ஃபைனல்ஸ் கூட வரல. சோ இதுதான் அவங்களோட ஓவரால் அப்ரோச். 2 டைம்ஸ் சாம்பியன்ஸ். லாஸ்ட் டைம் வந்து 2012, அதுக்கு முன்னாடி 2000ஸ்ல தான் அடிச்சிருக்காங்க. சோ என்னதான் ஒரு ஜெயிண்டா இருந்தாலும் அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரிப்ளிகேட் ஆகும்போது எஸ்பெஷலி whenever there is like higher quality teams லைக் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, இந்தியா, எஸ்பெஷலி இந்தியா பார்த்தா ரொம்ப வந்து குவாலிட்டி வந்து குறையிற மாதிரி பிரஷர்ல வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. பட் ஒன் திங் இந்த வாட்டி நான் கண்டிப்பா வந்து பாகிஸ்தான் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா ஒரு பாபர் அசாமோ ஒரு ரிஸ்வானோ அவங்க எல்லாம் இல்லாம நியூ பிளேயர்ஸ், நியூ செட் ஆஃப் பிளேயர்ஸ். அவங்களுக்கு பேகேஜே இருக்காது. நேரா வந்தோடனே ஓ பாகிஸ்தான். அது மட்டும் இல்லாம இந்தியாலையும் ரோஹித் கிடையாது, விராத்தும் கிடையாது. அதனால அந்த பிரஷர் வந்துட்டு ஆஃப் ஆகி 2 பேரும் ஈக்குவலா வந்துட்டு தே கேன் கம் அண்ட் பிளே வித்தவுட் எனி பேகேஜ். ஆனா பாபர் அசாம் இருந்தாலோ ஈவன் இஃப்தகர் அஹமத் இருந்தாலோ இல்ல வந்து ரிஸ்வான் இருந்தாலோ பழைய பிளேஸ் இருக்கும்போது எப்படி இருக்குன்னா தே ஹேவ் ஆக்சுவலி பவுண்ட் டு லூஸ் when they are playing against India. பட் இந்த டைம் அப்படி கிடையாது. 2 பேர் பார்த்து கூட இருக்க மாட்டாங்க. மேபி இந்த அண்டர் 23 இதுல வந்துட்டு ஏசியா கப்ல மேபி ஏசியன் கவுன்சில் நடத்துனதுல மேபி பார்த்துருக்கலாமே தவிர மற்றபடி ஸ்ட்ரெயிட்டே ஒரு பேகேஜ் எல்லாம் ஆடுறது ஒரு பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ அதோட நம்ம அவங்களோட குரூப் ஏல இருக்கக்கூட காம்படிஷன் வந்து இந்தியா தான். ஓமன் யூஏஇ வந்து தோத்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பட் யூஏஇ லுக்ஸ் லிட்டில் பிட் ஸ்ட்ராங்கர். நம்ம அதை லேட்டரா பார்ப்போம். ஸோ என்ன எக்ஸ்பெக்டட் ஃபினிஷ் மச்சான் ஒன்னும் பொறுத்த வரையும்? ஐ திங்க் தே வில் குவாலிஃபை இன் திஸ் குரூப். பட் ஆனா வந்து டாப் 2 போக மாட்டாங்க, ஃபைனல்ஸ் போக மாட்டாங்க அப்படின்றது தான் என்னோட இது. தே வில் ஃபிளாட்டர். ஓகே. ஆக்சுவலா இவங்களோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த மைக்கேசன் வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் இப்ப இந்தியா டீமை பொறுத்தவரை மினிமம்னாலே சாம்பியன்ஷிப் தான் எங்க போனாலும். அது மாதிரி இவங்களுக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் மினிமம் வந்து ஃபைனல் வந்து கண்டிப்பா வந்துட்டு போயே ஆகணும். இவங்க போல அப்படின்னா வந்துட்டு இப்போ ஆல்ரெடி ஆப்கானிஸ்தான் வந்துட்டு செகண்ட் பெஸ்ட் டீம்ன்ற ஒரு பேர் வந்துட்டு இருக்கு. ஸ்ரீலங்காவுமே வந்துட்டு அதுல பாலாளத்துக்கு போயிட்டு இருக்கிறதுனால பங்களாதேஷும் கொஞ்சம் அடிச்சு மேல வரனால பாகிஸ்தானுக்கு அந்த பழைய ஒரு உம்ஃப் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அதை மெயின்டைன் பண்ணணும்னா ஃபைனல் வரையும் போய் கம்பீட் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களோட மினிமம். மேக்சிமம் அவங்க வந்து எய்ம் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்தவரை அன்பிரிடிக்டபிள்னு சொல்லுவாங்க. இந்த வாட்டி அன்பிரிடிக்டபிள் தாண்டி ஆக்சுவலி தே ஹேவ் சம் பிளான்ஸ் அண்ட் தே ஆர் கோயிங் டு பிளே வித் சம் பிரிடிக்டபிள் கைண்ட் ஆஃப் அப்ரோச் அண்ட் கேம் பிளான். ஸோ அது வந்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அவங்க ஃபைனல்ல போய் டிராஃப் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பட் இட் வுட் பி வெரி வெரி டஃப் டு பீட் இந்தியா. ஸோ அந்த விதத்துல பார்க்கும்போது ஃபைனல் ஆச்சு அவங்க வந்து போயிடணும் அப்படின்றது தான் அவங்களோட டீமுக்குள்ள இருக்க எக்ஸ்பெக்டேஷன். பட் ஐ வுட் ஆல்சோ எக்ஸ்பெக்ட் தெம் நாட் டு கோ இன் டு ஃபைனல் பிகாஸ் ஆஃப் ஆப்கானிஸ்தான். ஸோ தட்ஸ் அபவுட் இட் ஃபார் பாகிஸ்தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டீம் வந்து ஓமன். ஸோ ஓமன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஏசியா கப் ஆட போறாங்க. ஸோ அவங்க எப்படி உள்ள வந்தாங்க என்ன ஏதுன்றதை நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ அவங்களோட ஸ்குவாடை நான் டிக்கர்ல போடுறேன், கீழே பாருங்க. ஸோ அதுல மெயின் மேட்டர் என்னன்னா அவங்க குவாலிஃபைங் வந்து ஆடி இருக்காங்க 2016ல. ஸோ அதுல வந்துட்டு ஆக்சுவலி 3 மேட்ச் வந்து ஆடி ஆக்சுவலி குவாலிஃபைங்ல they have actually won one of the game. ஸோ அதுதான் அவங்க ஓவரால் ஹிஸ்டரியில வந்து மெயினா ஏசியா கப் வந்து குவாலிஃபை பண்ணதுக்கு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து என்னன்னா எப்பயுமே ஒரு ஏசியா கப் நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடி ஏசியன் கவுன்சில் இருந்து மென்ஸ் பிரீமியர் கப் அப்படின்னு சொல்லி வந்துட்டு நடக்கும். அதுல நடக்கிற சாம்பியனை தான் வந்து ஏசியா கப்குள்ள வந்து கொண்டு வருவாங்க. இந்த வாட்டி கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா 5 மெயின் டீம் ஒரே ஒரு டீமை தான் கொண்டு வர மாதிரி இருந்தது. அதுல சாம்பியன் ஆனவங்க தான் யூஏஇ. ஏசியன் கவுன்சில்ஸோட அந்த மென்ஸ் பிரீமியர் கப்ல தான் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல ஏசியால இருக்க எல்லா டீமுமே மலேசியா,
குவைத், அப்புறம் வந்து சவுதி அரேபியா, அந்த மாதிரி எல்லா டீமோடையும் வந்து ஆடி, ஈவன் நேபாள். ஏன்னா நேபாள் கூட லாஸ்ட் டைம் வந்து வேர்ல்ட் கப்ல வந்தவங்க இப்ப எங்கடா ஆளே காணோன்ற மாதிரி ஒரு யோசனை இருக்கலாம். ஏன்னா நிறைய இம்ப்ரெசிவா இருந்தது சவுத் ஆப்பிரிக்காக்கு அகைன்ஸ்டா அவ்வளவு டைட்டா போன டீம் வந்து எங்கடா போச்சுன்ட்டு. அதுக்கான மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தா, எப்பயுமே ஃபர்ஸ்ட் கப் அடிக்கிற டீம் தான் வந்து கூப்பிடுவாங்க. பட் திஸ் டைம் என்ன பண்ணிட்டாங்கன்னா 3 டீமும் வந்து கூப்பிட்டாங்க. சாம்பியன்ஸ், ஃபைனலிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து தேர்ட் பிளே ஆஃப்ல வின் பண்ணக்கூடிய ஒரு டீமை தான் கூப்பிட்டாங்க. அந்த தேர்ட் பிளே ஆஃப்ல தான் நேபாள் வந்து தோத்துட்டாங்க. ஓமன் வந்து ஃபைனலிஸ்டா போய் அவங்க வந்து இப்போ வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கனால அவங்க வந்து வந்துட்டாங்க. யுஏஇ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க டீம், செகண்ட் பிளேஸ்ல இருக்க டீமும் இந்தியா பாகிஸ்தானோட வராங்க. ஓவரால் ஐடியாலஜி என்ன அப்படின்னா, ஆல்ரெடி வந்து குரூப் பில வந்து பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான் இருக்கிறனால தேர்ட் பிளேஸ் அந்த மென்ஸ் பிரீமியர் கப்ல லாஸ்ட் பிளேஸ் பிடிச்ச தேர்டா இருக்கக்கூடிய டீம், ஈஸியஸ்ட் டீம் அவங்களுக்கு வந்து போட்டுட்டு, இங்க வந்து சாம்பியன் அண்ட் ஃபைனலிஸ்ட் ரெண்டையுமே வந்து இந்தியா பாகிஸ்தானோட வந்து போட்டிருக்காங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் அதுதான் அவங்களோட ஐடியாலஜி. இவங்க 2 பேர் வந்து வந்ததுக்கான ரீசன். அவங்களோட ரீசன்ட் ஃபார்ம் எப்படி இருக்கு அப்படின்னா, 15 மேட்சஸ் ஆடி தே ஹவ் லைக் ஒன் ஜஸ்ட் 27%. ஆக்சுவலா இவங்க வந்து நேபாளோட பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணக்கூடிய டீம் கிடையாது. பட் திஸ் டைம் லக்கிலி தே ஆக்சுவலி ஹேவ் காட் பெர்ஃபார்ம். ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் யாரு மூலியமா வந்து நடந்தது, யாரு வந்து அவங்களுக்கு வந்துட்டு இந்த லெவலுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இவங்க டீமோட லீடர் போர்ட்ஸ் யாரு அண்ட் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார்ன்றத நம்ம பார்த்துக்கலாம். ஓமன் பேட்டிங் லீடர் குரூப்பை வந்து பொறுத்தவரையும் இட்ஸ் ஆல்வேஸ் ஜிதேந்தர் சிங், அதுக்கப்புறம் வந்து அமீர் கலீம், அவங்களோட சேர்ந்து இந்த சுக்லா அப்படின்றவர் தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுல இருக்கிறவங்க தான் மோஸ்ட் ஆஃப் த அவங்களோட அப்ரோச் பண்ணக்கூடிய மெயின் பேட்டர்ஸ் இவங்க தான். பவுலிங்ல இருக்கக்கூடிய லீடர்ஸ் யாரு அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ். ஸோ அதுல வந்து ஒருத்தர் ஷக்கீல் அஹமத், அப்புறம் வந்து ஜீசான் முகமது வந்துட்டு ஒரு சகிப் அல் ஹசன் மாதிரி ஓமனை பொறுத்த வரையும். ஸோ இவங்க 2 பேர் தான் வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காக் இன் தேர் வீல். நாங்க அனாலிசிஸ் பண்ண வரையும், நாங்க பார்த்த வரையும் அவங்களோட கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் லெவனை நம்ம வந்து கீழே வந்து போடுறோம். பட் எனிவே இவங்களோட குரூப் ஃபினிஷ் வந்து என்ன மாதிரி இருக்குன்றத டிஸ்கஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் டீம் போயிடலாம். ஏசி மென்ஸ் இதுல வந்துட்டு ஃபைனலிஸ்டா வந்து ஒரு இடத்துல வந்து வந்திருக்காங்க. ஸோ தேர் இஸ் சம்திங் ஹேஸ் டு பி லுக் அவுட் ஃபார், இல்லையா? டெஃபினெட்லி அவங்களுக்கு கண்டிஷன்ஸுமே தெரியும் அப்படின்றதுனால ஐ திங்க் அவங்க ஒரு சின்ன எட்ஜ் கொடுக்கலாம். பட் தே வில் கம்பீட் அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். கம்பீட். அது மட்டும் இல்லாம இப்ப ஹரி சொன்னதுல வந்து மெயினா நம்ம பாக்கணும்னா, அவங்க T20 வந்து அபுதாபில தான் மோஸ்டா வந்து ஆட போறாங்க. அபுதாபில 12 மேட்சஸ் ஆடி தே ஹேவ் வான் 6 ஆஃப் தெம். ஸோ ஹாஃப் அ ரெக்கார்ட் வந்து வச்சிருக்குன்றது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ். பட் எனிவே அவங்களோட எக்ஸ்பெக்டட் ஃபினிஷ்ன்றது இந்த குரூப் போட்டு வெளில வரதே ஒரு பெரிய விஷயம் தான். ஆனா அதை பண்ணுவாங்கன்ற எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிடையாது. பட் எனிவே இஃப் தே ஆர் கம்பீட்டிங் வெல், எஸ்பெஷலி கேம்ஸ் லைக் யுஏஇ அவங்களோட அந்த சாம்பியன் அதுக்கு வந்து பழி தீர்ப்பாங்களா அப்படின்றதான் அவங்க மெயினா வந்து பார்ப்பாங்க. ஏன்னா யுஏஇட்ட வந்து தோத்து சாம்பியன்ஸ் இல்லாம தான் வந்து இருக்காங்க. ஸோ யுஏஇ அவங்க ஹோம்ல அந்த ஏசிசி மென்ஸ் பிரீமியர் கப் 2024 ஃபைனலுக்கு பழி தீர்க்கிறதுக்கு மேபி அவங்க வந்து பார்க்கலாம். தட் மைட் பி தேர் ஹையஸ்ட் அஜெண்டாவா இருக்கும்ட்டு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் டீம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டீம் வந்து யுஏஇ. ஸோ யுஏஇயோட ஓவரால் டீம் ஓவர்வியூ, அவங்களோட பிளேயிங் லெவல் நான் இப்போ டிக்கெட்ல போடுறேன். ஸோ அதோட இன்ட்ரெஸ்டிங் இன்சைட்ஸ் எல்லாம் இப்போ அக்ஷய் சொல்லுவாங்க. ஆமா, அதுல மெயின் ஃபேக்டர் என்னன்னா, நம்ம இப்ப ஆஃப்லைன்ல கூட நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் ஆஃப் ஏர்ல. அதாவது வந்து ஏசியாவை பொறுத்தவரையும் இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா இவங்களை தாண்டி யுஏஇல வந்து இந்த மென்ஸ் பிரீமியர் கப் அடிச்ச சாம்பியன்ஸ் இவங்க தான். தட் மீன் தே ஆர் த நெக்ஸ்ட் லீக்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் டீம் வந்து யுஏஇ தான். அவங்க ஹோம்ல வந்து ஆடுறாங்கன்றத வந்து கண்டிப்பா வந்து மனசுல வச்சுக்கணும். அதுக்கு மெயின் ரீசன் இந்த ட்ரை சீரிஸ் பாக்குறவங்களும் தெரியும் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா கம்பீட் பண்றாங்கன்னு. நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாகிஸ்தான் வந்து கொஞ்சம் டிரான்சிஷன்ல இருக்காங்க, ஆப்கானிஸ்தான் வந்து நிறைய மேட்ச் ஆடவே இல்லை, வெறும் 4 மேட்ச் தான் ஆடி இருக்காங்க ஒரு டீமா. அப்படிலாம் நம்ம ரீசன் வந்து பார்க்காம எவ்வளவு பியூட்டிஃபுல்லா கம்பீட் பண்றாங்க, எஸ்பெஷலி வித் த பால். அந்த ரோஹிதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு பவுலர் வந்து ஜுனைட் சித்திகியா இருக்கட்டும். ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப இம்பாக்ட் வந்து பண்றாங்க. ஸோ அதுல மெயினான பிளேயர்ஸ் வந்து யாரு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு, அவங்களோட ஹிஸ்டரியை நம்ம பார்த்துட்டு, அவங்க என்னென்னலாம் சர்ப்ரைஸ் பண்ண போறாங்க அப்படின்றத லாஸ்டா பார்த்துட்டு இவங்களை நம்ம வந்து எண்ட் பண்ணிக்கலாம். யுஏஇ பேட்டிங் லீடர்ஸ் அப்படின்னு சொல்றது லீடர் அப்படின்னு சொல்ற மாதிரி தான். அவங்க கேப்டன் முகமது வாசிம் தான். நான் அதை வந்து எனக்கு ஒரு சின்ன ஐடியாவே ஒண்ணு இருக்கு, ஒரு தியரி ஒண்ணு நான் வச்சிருக்கேன். நான் வாசிம் வந்து ஐபிஎல் கொண்டு வரணும்னா ஒரே ஒரு ரூலை மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும், வாசிம் தான் வந்துட்டு ஹில் கோ மினிமம் ஃபார் 5 crores மாதிரியான ஒரு பிளேயர் தான். அந்த அளவுக்கு ஒரு சாலிட் ஹிட்டர் அவரு. நீங்க பாருங்க, மோஸ்ட் 50s இருக்கட்டும், ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட்டா இருக்கட்டும், மோஸ்ட் 6s இருக்கட்டும், மோஸ்ட் 4s, அதே மாதிரி ஹையஸ்ட் ரன் கெட்டர்ல அவர் தான். டிஃபரன்ஸ் பாருங்க, ஆல்மோஸ்ட் 150 ரன்ஸ் டிஃபரன்ஸ் இன் T20 மேட்சஸ். அதுல ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோரும் அவர் தான். இந்த
ஓவரால் பெர்ஃபார்மன்ஸே யுஏஇ வந்துட்டு மோஸ்ட்லி அந்த 3 பேர் வாசிம், ஆசிப் கான், அதுக்கப்புறம் வந்து சரூஃப், அவங்க 3 பேர் மேலதான் வந்து டிபெண்ட் பண்ணிருக்கு. எஸ்பெஷலி வந்து நீங்க பாத்தீங்கன்னா வாசிம் அட் டாப் ஆர்டர், ஆசிப் அலி இந்த மிடில் ஆர்டர், 2 பேரும் அன்பிலியபிள் பவர் ஹிட்டர்ஸ். அதாவது பேட்ல வந்துட்டு இந்த பொலார்டுக்கு எப்படி வந்து பேட்ல வந்து தோலப்பட்டா கூட வெளியே போய் விழுகும், அந்த மாதிரி எஸ்பெஷலி ஆசிப் அலிக்கும் வாசிமுக்கும் அது வந்து நடக்கும். சோ அந்த விதத்துல இவங்க தான் வந்து பேட்டிங்ல வந்து டிபெண்ட் பண்ணி அவங்க வந்து கண்டிப்பா இருப்பாங்க. அது மாதிரி சாம்பியன்ஸ் வேற ஏசியா மென்ஸ் பிரீமியர் கப் இதுல. சோ அந்த விதத்துல இப்ப பவுலிங்ல அவங்க யாரெல்லாம் டிபெண்ட் பண்ணிருப்பாங்கன்னா அந்த நேமஸ் ஜாவதுல்லா, அவர் தான் வந்து மோஸ்ட் விக்கெட்ஸ் வாங்கியிருக்காரு இந்த ஃபேஸ்ல. இப்ப ரீசென்ட் டைம்ல இப்ப சிம்ரஜித் சிங், சோ அவர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அவரையுமே இப்ப ரீசெண்டா தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவர் ஒரு எக்கனாமிக்கல் பவுலர். ஏன் எக்கனாமிக்கல் பவுலரை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா யுஏஇ பொறுத்தவரை பெருசா விக்கெட் விழுகாது. நான் அது வந்து கிரவுண்ட் அனாலிசிஸ்ல வந்து டீட்டெயிலா நான் வந்து ஒரு வெனி அனாலிசிஸ் வீடியோல வந்து நான் சொல்றேன். சோ இந்த ப்ராஷர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிஸ்ட்ரி வந்து போடுவாரு. சோ அவருமே வந்துட்டு டீமுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எனிவே தே ஆர் நாட் ஒரு பெருசா இம்பாக்ட் பண்ண முடியுமா, எப்படி வந்து இந்த குரூப் போட்டு வெளில வரையும்ன்றதை தாண்டி ஓவராலாவே வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த குரூப்ல ஓமனோட பெட்டரா கம்பீட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அப்படி தெரிஞ்சோ தெரியாமலோ பாகிஸ்தானையும் போடுறதுக்கான பாசிபிலிட்டி கண்டிப்பா யுஏஇ இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஏன்னா 120 பால்ஸ்ல ஜஸ்ட் ஆசிப் அலி அண்ட் வாசிம் இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் 50 பால்ஸ் மட்டும் நீடிச்சுச்சு அப்படின்னா பாகிஸ்தான் இருக்க 3 ஸ்பின்னர்ஸ இவங்க வெளுன்னு வெளுத்தாங்க அப்படின்னா there is a high chance that they will chase down anything Pakistan sets between 180 to 200. இதுதான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு பவுலர் இருக்காரு ஹைடர் அலி. ஸோ ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபிங்கர் ஸ்பின்னர். அவருமே வந்து பாத்தீங்கன்னா லைக் கேம் வந்து இந்த ட்ரை சீரீஸ்ல நல்லாவே இம்பாக்ட் பண்ணாரு. லைக் பாகிஸ்தான் மிடில் ஆர்டரை வந்து கிரஷ் பண்ணிட்டாங்க. நவாஸோட பார்ட்னர்ஷிப் பட்டனும் இல்லை அப்படின்னா பாகிஸ்தான் பண்டல் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஹீரோயிக்ஸை வந்து அவர் திருப்பி பண்ணார் அப்படின்னா இப்போ அக்ஷய் சொன்ன மாதிரி பாகிஸ்தானை வந்து யுஏஇ போடுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பேசிக்கா அவங்களோட ஓவரால் டீம் ஓவர்வியூ பார்த்துட்டோம். இப்போ அவங்க எப்படிலாம் வந்து ரீசெண்ட் டைம்ல பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு அடுத்து நான் சொன்ன மாதிரி சாம்பியன்ஸ்ன்றதை ப்ரூவ் பண்ணிருக்காங்க. லுக் அட் தேர் வின் பெர்சன்டேஜ். 26 மேட்சஸ் ஆடி தே ஹேவ் ஆல்மோஸ்ட் ஒரு 77. இந்தியா ஹேஸ் 80 வின் பெர்சன்டேஜ். அப்படின்னா எக்ஸாக்டா சொல்லணும்னா யுஏஇ வந்து ஆடின 26 மேட்ச்ல 20 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க T20ல. whoever they have played, look at them how confidently they are coming into this ன்றதை நம்ம பார்க்கணும். 5 சீரீஸ் ஆடி 4 ஜெயிச்சிருக்காங்க. இது வந்து இந்தியாவுக்கு அடுத்து இவங்க தான். அதுதான் நான் வந்து சொன்னேன், மேல இருக்க டீமுக்கு அடுத்து இருக்க பிக்கஸ்ட் டீம் வந்து யுஏஇ தான். அது இப்பன்னு கிடையாது, ஏசியால ஒரு வேர்ல்டு கப் T20 அந்த மாதிரி இப்ப இந்தியால நடக்க போகுது. அந்த மாதிரி டைம்ல இவங்க உள்ள வந்து ஏதாவது இம்பாக்ட் பண்ணாங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு அடுத்து மேபி சம்டைம்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்னும் கொஞ்ச நாள்ல நல்ல பவுலர்ஸும் இருக்காங்க, ஹெவி ஹிட்டர்ஸ் இருக்காங்க. 2 ப்ராப்பர் பேட்டர்ஸ். ஏன்னா ராகுல் சோப்ரான்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் நல்லா அக்குமுலேட் பண்ணுவார். அது மாதிரி இன்னொரு ஒரே ஒரு ஆள் அண்ட் ஒன் மோர் பவர் ஹிட்டர் ஹூ கேன் ரியலி ஹிட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டியூரிங் மிடில் ஓவர்ஸ் இருந்ததுன்னா அவங்க பெருசா இம்பாக்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இவங்க அசோசியேட்ல ஆடக்கூடிய டீம்ல எவ்வளவு கான்பிடென்ட்டா வந்து கம்பீட் பண்ணி அவங்க வந்து டாமினேட் பண்ணிருக்காங்கன்றதா இந்த ரிசல்ட் நம்ம வந்து பார்க்க போறோம். யுஏயோட ஏசியா கப் பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 11 மேட்ச் ஆடி இருக்காங்க. they have won 3. அதுல முக்கியமா T20 வெர்ஷன்ல they have actually won few matches அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஏசியா கப்ன்றது அவங்க ஓன் கண்ட்ரில நடக்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பா இருக்கும். so they can expect to compete against Pakistan as I said. so it's all down to Asif Ali and Wasim. இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போச்சுன்னா ஏன் இந்தியாவை கூட 60 பால் இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்கன்னா அடிச்சிருவாங்க. இதுல மெயின் மேட்டர் ஸ்பின்ன போட்டா அடின்னு அடிப்பாங்க இவங்க 2 பேருக்கு. this is the expected finish and this is the overall view of UAE. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டீம் வந்து ஸோ வந்து ரொம்ப நாளா T20 ஆடாம ஒரு ப்ரிப்பரேஷனே இல்லாம இந்த ஏசியா கப் தான் வந்து T20 வேர்ல்ட் கப்க்கு வந்து ஒரு ப்ரிப்பரேஷனா இருக்க போகுது. ஸோ இது வந்து ஜஸ்ட் சும்மா ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி தான் அப்படின்ற லெவலுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ண தாய் மண்ணே வணக்கம் அப்படின்ற மாதிரி நம்ம இந்தியா பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ லைக் இந்தியன் டீமோட ஓவரால் ஓவர்வியூ என்ன, ஸோ இந்தியா வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆகி வந்துட்டு இருக்காங்க, ஸோ ஆஃப்டர் டெஸ்ட் சீரீஸ் இதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் ஸோ இந்தியாவோட 15 men ஸ்குவாடுமே நான் இப்போ கீழே போடுறேன். அதுக்கப்புறம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான இன்சைட்ஸ் எல்லாம் வந்து அக்ஷய் சொல்ல போறான். ஒரு புதுசான 2 பேராமீட்டருமே இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுல எல்லா டீமையும் பத்தி ஒரு கம்பேரிசனுக்காக நம்ம வந்து சொல்லுவோம். ஏன்னா இந்தியன் டீமோட வீக்னஸை ஃபைன் பண்றது கொஞ்சம் வந்து கஷ்டமா தான் இருந்தது. ஸோ அந்த விதத்துல வந்து இந்தியன் டீமோட வீக்னஸை ஃபைன் பண்றது மட்டும் இல்லாம ஒரு T20க்கு ஒரு 2 ஃபேக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம கொண்டு வந்துருவோம். அதை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி டீமோட ஓவர் வியூவை நம்ம வந்து
பார்ப்போம். ஏன்னா இந்த ஸ்குவாட நம்ம ஆல்ரெடி அனாலிசிஸ் பண்ணியிருப்போம். அது வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுத்துருப்போம். வேணும்னா ஓவராலா நீங்க அதுல போய் நீங்க வந்து இன்னும் டீடைலா பார்க்கலாம். இட்ஸ் மோர் தென் 40 மினிட்ஸ். பட் இந்த வாட்காஸ்ட்ல நம்ம அனாலிசிஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம போனோம் அப்படின்னா, இந்தியன் டீம் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் ஹெவியான ஒரு ஸ்குவாடா வந்துட்டு அவங்க வந்துட்டு பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ பிக் பண்ணி தே ட்ரெயின் டு ரியலி கோ இன் வித் அ ஹெவி பேட்டிங் லைனப்ன்றது தான் ஓவரால் எக்ஸ்பெக்டேஷன். நம்ம அதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டீமுக்கும் நம்ம பார்த்த மாதிரி டீமோட லீடர்ஸ் யாரு, பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி அப்படின்றத நம்ம லைட்டா வந்து டச் பண்ணிடலாம். டச் பண்ணிட்டு வில் கெட் இன் டு த கேம் பிளான் அண்ட் அதர் திங்ஸ். ஸோ இந்தியன் பேட்டிங் லீடர் பொறுத்தவரையும் அபிஷேக், சஞ்சு சாம்சன் அண்ட் திலக் ஆக்சுவலி ஃபார் அ வெரி வெரி குட் பேட்டிங் லைனப் இன் T20 உங்க டாப் ஆர்டர் வந்துட்டு எப்பயுமே அந்த ரன் கெட்டர்ல இருந்தாலும் சரி, ஒரு ஆவரேஜா இருந்தாலும் சரி, ஸ்ட்ரைக் ரேட்டா இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவல் ஹை ஸ்கோரா இருந்தாலும் சரி, 100, 50 எல்லாத்துலயுமே ஒரு டாப் 4 பேட்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்னாலே இட் இஸ் ஆல்மோஸ்ட் டன் அண்ட் டஸ்டட் தட் யுவர் டீம் இஸ் ஆக்சுவலி இன் அ வெரி வெரி பாசிட்டிவ் பாத். ஸோ வந்து அப்ப ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்திருக்கு. ஒரு 30 for 3, 20 for 3ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு கம்மியான ஒரு ஃபேக்டரா இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு டாமினேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பேட்டிங் லீடர்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. அதுல மெயின் லீடர் வந்து அபிஷேக் தான், அதுல டவுட்டே கிடையாது. ஸோ இந்த வாட்டி 2 கொஸ்டின் இருக்கு. அந்த கொஸ்டினை வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்தியன் டீமோட பவுலிங் லீடர்ஸ் யாரு அப்படின்றதுமே நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இந்தியன் டீமோட பவுலிங் லீடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வருண் சிவி, குல்தீப் யாதவ் வந்துட்டு ஒரு நம்பர் 1 ஸ்பின்னரா இருந்துட்டு இருக்கும்போது சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு உள்ள வந்து ஒரு எக்ஸ்பேக்டரா கொண்டு வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தி ஐபிஎல் மூலியமா ஒரு இந்தியன் டீம்ல நம்பர் 1 T20 ஸ்பின்னரா குல்தீப்பே பீட் பண்ற லெவலுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அப்படின்னா he is the leader and these data are actually from the last World Cup since 31st August அப்படின்றத நம்ம பார்க்க வந்து இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா சிவி இருக்காரு, ஸ்குவாட்ல இருக்காரு, ஹர்ஷ்தீப் சிங் இருக்காரு, இன் ஒன் மோர் விக்கெட் ஃபார் ஹர்ஷ்தீப் சிங் ஃபார் 100 T20 விக்கெட்ஸ். ஸோ அந்த விதத்துல இந்த பிஷ்னோய் அவர் வந்து 25 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு இந்த டைம்ல, மோஸ்ட் நம்பர் ஆஃப் டாட் பால்ஸும் போட்டிருக்காரு. பட் எனிவே இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி இந்தியன் டீமோட ஸ்குவாடே வந்து ஆல்ரவுண்டர்ஸ் பில்ட் பண்ணியிருக்கனால தான் வாஷி வந்து உள்ள வராரு அந்த இடத்துல, பிகாஸ் ஆஃப் இஸ் எக்கனாமிக்கல் பவுலிங். ஆல்மோஸ்ட் கம்பேரிட்டிவா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டாட் பாலும் எக்கானமின்றது ஆல்மோஸ்ட் இஸ் மேட்சிங். பட் ஹியர் தேவ் ப்ரிஃபர்ட் வாஷி. ஒரு ஸ்டாண்ட் பைல கூட வந்து வாஷியை வச்சிருக்காங்கன்னா அதுக்கான காரணம் இஸ் அ ஆல்ரவுண்டர் கைண்ட் ஆஃப் அ திங். ஸோ அதனாலதான் பிஷ்னாய் வந்து கொஞ்சம் வெளில போயிருக்காரு. ஆனா வெளில இருந்து பாக்குறவங்க ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி ஸ்குவாட் எடுத்தது மட்டும் இல்லாம இது வந்து T20 இன்டர்நேஷனல்ல இந்தியா கார்டுன மேட்சஸ்ல பிஷ்னாய் நல்லா தான் பண்ணிருக்காரு. எட் வாஷியோட அந்த ஆல்ரவுண்ட் கேப்பபிலிட்டி வித் தட் எக்கனாமிக்கல் பவுலிங் வேணும்ன்றதுனாலதான் பார்த்தாங்க. ஸோ வாஷி வந்து ஸ்குவாட்ல இல்ல. ஸோ திஸ் ஸ்குவாட் இஸ் டிபெண்ட் ஆன் வருண் சிவி அண்ட் ஹர்ஷ்தீப் சிங். பட் தேர் இஸ் ஒன் மோர் ஃபேக்டர் இஸ் கோயிங் டு கம் இன். அது பும்ரா தான், எக்ஸ்பெக்ட் பண்ணாம அவருமே இந்த ஏசியா கப் வந்து ஆடுறாரு. ஸோ யா தட்ஸ் அபவுட் இந்த 2 பவுலிங் லீடர்ஸ் யாரு, பேட்டிங் லீடர்ஸ் யாரு அப்படின்ற ஓவரால் இதை வந்து நம்ம பார்த்துட்டோம். இந்தியன் டீமோட ஓவரால் ஸ்குவாட் என்ன அப்படின்றது வந்து உங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். பட் எனிவே இஃப் யூ ஆர் கைண்ட் ஆஃப் ஒரு ஹாவ் அ லுக் விச் இஸ் இன் த டிக்கர். ஸோ அந்த விதத்துல இந்தியாவோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் நம்ம வந்து பார்த்துடலாம். இந்தியாவோட ஸ்ட்ரென்த் நம்ம முன்னாடியே வந்து சொல்லியிருந்த மாதிரி அவங்களோட அந்த பேட்டிங் எஸ்பெஷலி இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த டாப் ஆர்டர் அந்த பவர் பிளேல இருக்கக்கூடிய ஓவரால் இம்பாக்ட். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த வருஷம் அதாவது நம்ம எடுத்த டேட்டா அந்த ரேஞ்சுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட பவர் பிளே பேட்டிங் ரன் ரேட் அப்படின்றது இப்போ இருக்கிற இந்த ஏசியா கப்ல மட்டும் இல்ல ஓவராலா இருக்க வேர்ல்ட்லயே ஒரு டாப் 2ல இருக்கிற அளவுக்கான ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்திருக்காங்க. தே ஆர் ஸ்கோரிங் அட் 9.6. இதுல மெயின் மேட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கம்பீட் பண்ணிருக்க அந்த மீதி இருக்க 7 டீம்ஸ்ல செகண்ட் பெஸ்டா இருக்கக்கூடிய டீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா UAE அண்ட் ஹாங்காங் 2 பேருமே 8.4 தான். அதை தாண்டி நீங்க வந்து மத்த டீம்ஸ் எடுத்து பாத்தீங்க, ஒரு பங்களாதேஷா இருக்கட்டும், ஸ்ரீலங்காவா இருக்கட்டும், பாகிஸ்தானா இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்து 8க்கு மேல கூட ஸ்கோர் பண்ணல. அந்த அளவுக்கு வந்துட்டு டாப் ஆர்டர் வந்து பவர் பேக்டா வந்து இருக்கிறது இந்தியன் டீமோட ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தா வந்து நான் பாக்குறேன். சோ எனி ஸ்ட்ரென்த் மச்சான் உன் சைட்ல இருந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரென்த் வந்துட்டு ஃபீல் பண்றோமா நம்ம? ஐ திங்க் நான் சொன்ன மாதிரி தான் ரிலேபிளா வந்து இந்தியா வந்து ஆல்ரெடி டிபெண்ட் ஆன் ஃபினிஷிங்ல வந்து ஹர்திக் பாண்டியா டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ ஜிதேஷ் சர்மா உள்ள வந்ததுனால ஐ திங்க் இது வந்து டோர்ஸ் ஓப்பன் பண்ற மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் அக்சருக்குமே ஒரு ப்ரெஷர் இருந்தது. அக்சருமே லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 7 நம்பர் 8ல ஃபினிஷ் பண்ண வச்சிருந்தாங்க. பட் இப்போ அக்சரோட ரோலே வந்து மேலே ஏற்றி ஆட வைக்கலாம். ஸோ ஐ திங்க் ஃபினிஷிங் வந்து இப்போ ஹர்திக் பாண்டியோட ஜிதேஷ் சர்மா வந்து ஒரு ஃபினிஷா பார்க்குறேன். அண்ட் லைக் வருண் சக்கரவர்த்தி அண்ட் பும்ரா அந்த காம்பினேஷன்ல ஐ திங்க் வித் குல்தீப்னும் போது அந்த 12 ஹவர்ஸ் நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, லைக் அந்த மீதி இருக்கிற 8 ஹவர்ஸ் வந்து நம்ம யார வேணா வச்சு ரொட்டேட் பண்ணிக்கலாம். we have அபிஷேக் சர்மா as well as பவுலிங் ஆப்ஷனுமே வந்து அதிகமா இருக்க மாதிரி நான் பாக்குறேன். பட் அது பவுலிங் ஹெவியா அவங்க வந்து போவாங்களா பட் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். பட் எனிவே ஹேவிங் தீஸ் 4 வருண், குல்தீப்,
ஹர்ஷ்தீப் பும்ரா இன் யுவர் 15 இட் செல்ஃப். ஆக்சுவலி இது எப்படி நீங்க பார்க்க கூடாதுன்னா, இந்தியால இருக்க பெஸ்ட் பவுலர் எல்லாம் வேர்ல்டுலயே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தீஸ் ஆர் ஆல் கைண்ட் ஆஃப், நான் சொல்றது T20ஸ்ல இந்த 4 பேர் ஒரு ஸ்குவாட்ல இருக்கிறதுன்றதே ரொம்ப ஒரு ஆச்சரியம் தான். அது எந்த ஸ்குவாட்லயுமே நீங்க பார்க்க முடியாது. ஸோ தட் இஸ் த பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். பட் த கொஸ்டின் இஸ் அவங்க 4 பேரும் ஒண்ணா ஆடுவாங்களா அப்படின்றது தான் வந்துட்டு கொஸ்டின். அதை நம்ம கேம் பிளான்லயும் எக்ஸ்பெக்டட் 11ல நம்ம பார்ப்போம். வீக்னஸ் பொறுத்தவரை இந்த ஏரா கப்பல் ஆஃப் திங்ஸ் எனக்கு இந்தியன் டீம் பொறுத்தவரையும் வந்துட்டு இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தா ஹர்திக் பாண்டியாவோட ஸ்பின் ஹிட்டிங் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் சிவம் துபேவோட ரீசன்ட் ஃபார்ம், அது சுப்மன் கில்லோட ஸ்பின் ஹிட்டிங் எபிலிட்டி ஆல்சோ அலாங் வித் ஒரு ஹர்திக் பாண்டியா. அப்புறம் வந்துட்டு அக்ஷர் பட்டேலோட பேஸ் ஹிட்டிங் ஆவரேஜ். ஏன்னா இந்த லாஸ்ட் நம்ம எடுத்த இந்த டேட்டா ரேஞ்சுக்குள்ள அக்ஷர் பட்டேல் இஸ் ஆவரேஜிங் 17 அகைன்ஸ்ட் பேஸ் வித் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 119. அது ஒரு வீக்னஸா இருக்கு. ஹர்திக் பாண்டியா ஸ்ட்ரைக்கிங் அட் 115 அண்ட் சிவம் துபே ஸ்ட்ரைக்கிங் அட் 126 அகைன்ஸ்ட் ஸ்பின். சோ இதுதான் ஒரு ஓவரால் ஃபேக்டர். இன்னொன்னு, வெளியே டீம்ல இருந்து வெளியே இருக்க போற இல்ல மேக்ஸிமம் எக்ஸ்பெக்டட் 11 நம்மளோட 11ல இருந்து வெளியே இருக்க போற ரிங்கு சிங் வந்து 111 தான் ஸ்ட்ரைக் பண்றாரு ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்டா. சோ தட் இஸ் ஃபியூ திங்ஸ். அண்ட் சுப்மன் கில் ஹூ இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு வைஸ் கேப்டன் அறிவிச்சதுக்கு அப்புறம் சஞ்சு சாம்சன் வந்து ரீப்ளேஸ் பண்ண தான் போறாரு கண்டிப்பா. சோ அந்த இடத்துல வந்து பார்த்தா சஞ்சு சாம்சன் இஸ் ஆக்சுவலி scoring at 177 against spinners, but Gill is scoring at 125 against spinners. But one thing for Gill is that ரெண்டுமே ஸ்பின்னர்ஸும் சரி ஃபாஸ்ட் பவுலர்ஸுமே சரி 35 மேல ஆவரேஜ் வச்சிருக்காரு. அப்படின்னா பவர் பிளேல வந்து நல்லா தாண்டி வெளியே வந்துருவாரு அப்படின்ற ஒரு ஃபேக்டர் தான் நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே கேம் பிளான் குள்ள அப்படியே நம்ம எடுத்துட்டு போயிடலாம். இதுல இருந்து என்னன்னு பார்த்தா கில்லு வந்து இந்த ஆவரேஜ் ஹையரா இருக்கிறதுனால ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டா வந்து ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருக்கிறதுனால என்ன ஒரு மைனஸ் ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தா யூஏஇல மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ் வந்து 2ல இருந்து அதிகமா, அதாவது 8 to 12 ஸ்பின்னு போடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. நான் அதை வந்து அந்த வெனியானஸ் டீட்டெயிலா நான் வந்து சொல்றேன் எவ்வளவுக்கு எவ்வளவு இம்பாக்ட் வந்து அதிகமா பண்ணுவாங்கன்னு சொல்லி துபாயில. ஏன்னா இந்தியன் டீம் வந்து ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் வந்து அபுதாபில வந்து ஆடுறாங்க. அந்த விதத்துல துபாயில வந்து மோஸ்ட்லி ஸ்பின்னர்ஸ் தான் நிறைய ஆபரேஷன்ல வந்து இருக்க போறாங்கன்ற பட்சத்துல கில்லோட ஸ்ட்ரைக் ரேட்ன்றது ஒரு பெரிய கன்சர்னா இருக்குக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பட் எனிவே அந்த பேசர்ஸ்க்கு அகேன்ஸ்டா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த 156 ஸ்ட்ரைக் ரேட் வித் ஆவரேஜ் ஆஃப் 35 which will help. ஏன்னா பவர் பிளேல பேசர்ஸோட இம்பாக்ட் அதிகமா இருக்கும் போது சுப்மன் கில் மாதிரி டெஸ்ட்ல வந்து இப்போ ரீசெண்டா நல்ல ஃபார்ம்ல வந்திருக்க ஆல் ஃபார்மட் ஆடக்கூடிய ஒரு பேட்டருக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா ஆர்ச்சருக்கு அகேன்ஸ்டா சஞ்சு சாம்சன் வந்து ஸ்ட்ரகிள் ஆகும் போது யூ குட் ரியலி சி தட் அந்த ஹார்ட் லென்த்லயும் ஷார்ட் ஆஃப் லென்த் வந்து போட்டா கஷ்டம். ஆனா சுப்மன் கில்க்கு அந்த மாதிரி எந்த ஒரு பர்டிகுலர் வீக்னஸும் கிடையாது. அபிஷேக் கூட ரொம்பவே வந்து டென்டேட்டிவா தான் அந்த இதுமே வந்து ஃபேஸ் பண்ணி அதை வந்து அக்ரெசிவா போய் தான் அவர் வந்து மேட்ச் பண்ணாரு. ஏன்னா ஒரு 6 ஓவர்ஸ்ல வந்து 12 பால்ஸ்க்கு மேல ஒரு பர்டிகுலர் பவர் பிளே பவுலர் போட முடியாது. ஓவர் அட்டாக்கிங் பண்ணிட்டோம்னா அவர் அட்டாக் விட்டு எடுத்தானுன்ற அப்ரோச் அபிஷேக் யூஸ் பண்ணும்போது இங்க ஒரு சாலிடான ஓப்பனிங் பேட்டர் வந்து வேணும் who has a very good solid game அப்படின்னு பார்க்கும்போது தான் கில்லோட இம்பாக்ட் வருது. பட் அதுல இருக்க வீக்னஸுமே நம்ம வந்து டச் பண்ணோம். இந்தியன் டீம்ல இருக்க அந்த கேம் பிளான்ல ஒரே ஒரு ஃபேக்டர் என்ன அப்படின்னா அக்ஷர் பட்டேல் வந்து கண்டிப்பா டீம்ல இருக்கக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ பிளேயிங் 11 அப்படியே போட்டுருமாச்சான். ஸோ தட் பீப்புள் வந்து ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க என்ன எக்ஸ்பெக்டட் பிளேயிங் 11 அப்படின்றத. இப்போ வந்து நாங்க வந்து என்ன போயிருக்கோம்னா பேட்டிங் ஹெவியான டீமுக்கு வந்து போயிருக்கோம். இதுக்கான ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்மோஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா ஆடின அந்த 20 மேட்சஸ்ல இந்தியன் டீம் வந்து 3 மேட்ச் மட்டும்தான் நம்பர் 8ல வந்துட்டு பவுலர் வந்து போயிருக்காங்க. 17 மேட்ச் வந்து அவங்க தே வென்ட் வித் 95% மேல வந்து தே வென்ட் வித் பேட்டிங் அப்ரோச். இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு. அதே மாதிரி இந்த 11 அவங்க போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா whenever they are playing இந்த மாதிரி பேட்டிங் ஹெவி அட்டாக் இருக்கும்போது ஒரு கன்சர்ன் என்ன வரும் அப்படின்னா பவுலிங் வந்து எந்த அளவுக்கு வந்து இம்பாக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு ஃபேக்டர்ல இருக்கும்போது ஓவராலா இவங்களோட எக்கானமி இவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் எல்லாம் நம்ம ஒரு இதுல வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கும்போது they had expected to this bowling attack expected to concede 157 runs இன்னும் 1 T20 மேட்ச். ஒரு T20 மேட்ச் முடியும் பட்சத்துல இப்போ இருக்கிற இந்த பவுலிங் அட்டாக் அலாங் வித் லைக் ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, அக்ஷர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் பும்ரா எக்ஸ்பெக்டட் டு கன்சீட் 157. இப்போ இந்த பவுலிங் அட்டாக்கே வெறும் 157 தான் கன்சீட் பண்றாங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பீப்புள் மைட் ஹேவ் another point of view of saying that பவுலிங் ஹெவியா நான் ஏன் குல்தீப்பே நான் ஆடிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல வந்துட்டு துபேக்கு பதிலா நான் குல்தீப் ஆடிட்டா எனக்கு ஓரளவுக்கு வந்துட்டு கரெக்டா இருக்கும். அப்ப நம்பர் 8ல குல்தீப் வர மாதிரி இருந்தா ஓகேவா அப்படின்னு பார்க்கும்போது ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் யூ த நம்பர். இதே மாதிரி நான் சொல்ற மாதிரி குல்தீப் துபேக்கு பதிலா ஆடும்போது இந்தியன் டீம் எக்ஸ்பெக்டட் ரன்ஸ் வந்து எவ்வளவு கன்சீட் பண்றாங்கன்னா 154 தான். 3 ரன் தான் டிஃபரன்ஸ். நீங்க பவுலிங் ஹெவி போனாலும் இந்தியன் டீம் வந்து 157 தான் கன்சீட் பண்றாங்க. பேட்டிங் ஹெவி போனா 154 தான் கன்சீட் பண்றாங்கன்றதுனால கௌதம் கம்பீருக்கும் சரி, சூரியகுமார் யாதவுக்கும் சரி, ஈவன் சுப்மன் கில் அந்த ஓவரால் திங்க் டேங்குக்கு எந்த டவுட்டுமே கிடையாது. 3 ரன் தான்
ஒரு 10 ரன் ஒரு 15 ரன் டிஃபரன்ஸ் இருந்து அந்த பவுலிங் அட்டாக் வந்துட்டு இன்னும் இம்பாக்ட் பண்ணுது. இல்ல பேட்டர்ஸ் இப்ப சிவம் துபே மாதிரி ஆளுங்க இருக்காங்க, அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா மேனேஜ் பண்ண முடியாம ஆவரேஜா 160க்கு மேல அவங்க கன்சீட் பண்றாங்க, இல்ல 170 கன்சீட் பண்ணி பவுலிங் ஹெவி அட்டாக் வந்து 155 கீழ ஆப்போனன்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்கன்னா அவங்க வந்து பவுலிங் ஹெவிக்கு போலாம். ஆனா இப்போ இருக்கும்போது 20 மேட்ச்ல 17 மேட்ச் வந்து பவுலிங் ஹெவி போயிருக்கும் போது ஆவரேஜா 157 வந்து கன்சிட் பண்றாங்க. அண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பவுலிங் ஹெவி அண்ட் பேட்டிங் ஹெவி ஜஸ்ட் 3 ரன்ஸ்ன்றதுனால என்ன ஆனாலும் கண்டிப்பா அவங்க வந்துட்டு பவுலிங் ஹெவி போக மாட்டாங்கன்ற ஒரு இதை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம சொல்லி வந்து முடிச்சுக்கலான்ட்டு நான் நினைக்கிறேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் அவங்களோட ஏன் பிளேயிங் லெவன் அவங்க வந்து இப்படி ஸ்டிக் ஆன் பண்ணுவாங்கன்றதுதான் நம்மளோட திங்கிங். ஓகே மச்சான், லைக் சிவம் துபேயோட பவுலிங் வந்து கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த துபாய் கண்டிஷன்ஸ்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவர் வந்து பேஸ் வந்து கம்மியா போடுறதுனால அவர் வச்சு ஒரு 2 ஓவர்ஸ் வந்து போட்டு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். பிகாஸ் வாட் ஐ சி இஸ் லைக் ஹர்திக் பாண்டியா பவுலிங் ஆன் ஃபுல் த்ராட்டில். ஏன்னா இப்போ இந்த ஐசிசி அகாடமில வந்து அவங்க ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பும்ரா அண்ட் ஹர்திக் வந்து ஒரு எண்ட்ல ஸ்பெல்ஸ் போட்டுட்டு இருக்கான்ற மாதிரி பாக்குறாங்க. ஸோ வை நாட் தே மைட் திங்க் ஆஃப் திஸ் காம்பினேஷன் ஆஃப் சிவம் துபே அஸ் ஒரு தேர்ட் பேசர் மாதிரி போயிட்டு லைக் ஸ்பின் ஹெவியா இப்ப நீ சொல்ற மாதிரி அந்த குல்தீப்பை உள்ள கொண்டு வரலாம்ல. பிகாஸ் லைக் அவங்க வந்து லைக் கொண்டு வருவார் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஹர்ஷ்தீப் சிங்கா. ஏன்னா டீம் லீடர் அவர் பேட்டிங்ல ஒரு இது பண்ணிட்டு திலக்க இது பண்ணிட்டு சிவம் துபே மேல போட்டுட்டு லைக் வை கான்ட் தே ட்ரை குல்தீப்ன்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். அதுதான் தாட்ஸ் கேன் பி கம் அவுட். நான் தான் சொன்ன மாதிரி ஐ திங்க் 20 மேட்ச்ல 17 மேட்ச் நம்பர் 8ல அவங்களுக்கு ஆல்ரவுண்டர் தான் இருந்திருக்காங்க. அதே மாதிரி நான் சொன்ன டிஃபரன்ஸ் வந்து புரிஞ்சிருது. இதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு மேல அவங்க வந்து போனாங்க அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க, ஒர்க் அவுட் ஆயிருக்கிற 3 ரன் டிஃபரன்ஸுக்காண்டி ஒரு இதை வந்து நம்ம வந்து பவுலிங்கா போட்டு பயன்படுத்தணும். இந்தியன் டீமுக்கு ஸ்ட்ரென்த் பேட்டிங்கா பவுலிங்கா? பேட்டிங். ஒய் டு வி நீட் டு டேக் அவே ஃப்ரம் ஹவு பாகிஸ்தான் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு பவுலிங் தான் ஸ்ட்ரென்த். நசீம் ஷாலாம் வெளில உட்கார வச்சுட்டு சும்மா வந்து ஆல்ரவுண்டர்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணி சைமு அது ஒரு பாக்குறதுக்கு உண்மையிலே நல்லா இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அது மாதிரி இந்தியன் டீமை பொறுத்தவரையும் அடிக்க பவர்ல அவங்களுக்கு வந்து பவர்ஃபுல் பேட்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. சோ இதுக்குதான் ஒரு இந்தியன் டீமுக்கு வந்துட்டு கண்டிப்பா அவங்க வந்து இந்த ஹெவியா தான் போவாங்க. பட் அந்த தாட் ப்ராசஸ் இருக்கலாம். ஏன்னா யூஏஇல வந்து ஸ்பின்னர்ஸோட இம்பாக்ட் வந்து ஹையரா இருக்கிறதுனால ஹையர் இம்பாக்ட் இருக்கு. பட் யூஏஇல பொறுத்தவரையும் ஸ்பின்னரா இருந்தாலும் சரி, ஃபாஸ்ட் பாலரா இருந்தாலும் சரி, நான் அந்த கிரவுண்ட் அனாலிசிஸ்ல நான் இன்னும் டீட்டெயிலா நான் சொல்லுவேன். பட் இப்ப நான் வந்து லைட்டா வந்து சொல்லணும் அப்படின்னா யூஏ பொறுத்தவரை விக்கெட்ஸ் வந்து பெருசா விழுவாது. வாட் ஆர் யூ கோனா கெட் அவுட் ஆஃப் தெம் தென்? சோ அப்படின்னும் போது ரன் தானே இங்க வந்து பெரிய ஃபேக்டர். ஒன்னு ரன்னா விக்கெட்டா? 10 விக்கெட் வாங்க முடியுமா 12 பால்ல? அது வாங்க முடியலன்னா பெட்டர் யூ ஹேவ் அ பேட்டர் ஹூ குட் ரியலி ஸ்கோர் 1 பவுண்டரி எக்ஸ்ட்ரா அப்படின்ற ஒரு ஃபேக்டர்ல பார்க்கும்போது இந்தியன் டீமோட பேட்டிங் பவர் யாராலுமே மேட்ச் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. ஓவராலா இந்த ஏசியா கப்ல இருக்கும்போது பேட்டிங்லேயே நம்ம ஏன் வின் பண்ணக்கூடாதுன்றத அவங்க வந்து பாக்குறாங்க. அதுதான் அவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். பட் மேபி யூஏங்கனால அந்த தாட்டை கொடுக்கலாம், மேபி கொடுக்கலாம். நீ சொன்னது எங்க பண்ணுவாங்கன்னா யுஏஇ மேட்ச், ஓமன் மேட்ச் அந்த மாதிரி மேட்சஸ்ல ட்ரை பண்ணி பாக்குறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா நாளைக்கு ஹர்திக் பாண்டே இன்ஜுரி ஆயிட்டாலோ நீங்க வந்து இந்த காம்பினேஷன்ல போக முடியாது. சோ அப்படி வந்து பார்க்கும்போது நெக்ஸ்ட் வேர்ல்டு கப்புக்கு இந்த காம்பினேஷன். ஏன்னா ஹர்திக் பாண்டே வெளில போயிட்டா இந்தியன் டீம் பேட்டிங் ஹெவியா இருக்க முடியாது. ஏன்னா அவரோட பவரை வச்சு நம்பிதான் இந்தியன் டீம் வந்து இருக்காங்க. போக போக ரொம்ப ஸ்லோவா ஆரம்பிக்கும். நம்ம சாம்பியன்ஸ் டிராஃபிலேயே பார்த்திருப்போம். முதல்ல ஹர்ஷித் ராணா உள்ள ஆடி இருப்பாரு. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா செகண்ட் பேசரா போட்டு தான் நம்ம இதுலயே ஆடி இருப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது லைக் இந்த டோர்னமெண்ட் ப்ராக்ரஸ் ஃபைனல்ல வந்து நம்ம இந்த காம்பினேஷன் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டியுமே இருக்குன்னு நான் எனக்கு அந்த தாட்டு சுத்தமா இல்ல. ஃபைனல்னு வந்துச்சுன்னா அதான் பாயிண்ட். என்னன்னா அடிக்க முடியாத பிட்ச்ல 6 அடிக்கிறவங்களை வச்சுதான் வின் பண்ண முடியும். ஆர் யூ எக்ஸ்பெக்டிங் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஆப்கானிஸ்தான் வராங்க, ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னர்ஸ் நம்ம மேட்ச் பண்ணிட முடியுமா? அவங்க ஸ்பின்னர்ஸ் அடிச்சுதானே நம்ம வந்து வின் பண்ணணும்னு பாக்கணுமே தவிர அந்த இடத்துல நான் வந்து ரஷீதுக்கு பதில் நான் குல்தீப் வச்சிருக்கேன், நான் வந்து முஜிபோட நான் வந்து வருணை வந்து நான் போடுறேன் அப்படின்றது ஐ டோன்ட் திங்க் இந்தியா வில். அதுதான் நான் சொல்லிட்டேனே, கௌதம் கம்பீர் எடுத்ததுக்கு அப்புறம் 17 கேம்ஸ் வந்து ஒரு வேர்ல்ட் கப் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க ட்ரை கூட பண்ணது இல்ல. நீ சொன்னது ஒரே பாசிபிலிட்டி யுஏஇ ஓமன்ல மட்டும்தான் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அப்படி அவங்க வந்து பண்ணாங்க அப்படின்னா the point is that will hurt them. ஏன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா கில்லு ரிஸ்க் எடுக்க முடியாது, அபிஷேக் ரிஸ்க் எடுக்க முடியாது. சிவம் துபே வந்து அப்படி சிவம் துபே வந்துட்டு வச்சு ஆடணும்னா he is one of their weakest batter உள்ள போகும்போது. அதே மாதிரி ஹர்திக் பாண்டியாவோட ஸ்பின் கேபிலிட்டி 115. ஆனா திலக் வர்மாவோட ஸ்பின் ஹிட்டிங் எபிலிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா திலக் வர்மா ஹேஸ் 163 ஸ்ட்ரைக் ரேட் அகைன்ஸ்ட் பேசர்ஸ் அண்ட் 167 ஸ்ட்ரைக் ரேட் அகைன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ். ஐம் நாட் ஓன்லி டாக்கிங் அபவுட் ஐபிஎல். இது வந்துட்டு ஐபிஎல் முடிஞ்சு நடந்த T20s அண்ட் T20sல அந்த 20 மேட்ச் நான் சொன்ன அந்த 20 மேட்ச் டேட்டால இருந்து எடுக்கக்கூடிய பாயிண்ட் தான் இதே தவிர. சோ அந்த இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு டேட்டாஸ்லாம் இருக்கும்போது நம்ம வந்து சிவம் துபே மேல பிரஷரை போட்டு
குல்தீப் யாதவ நம்பர் 8ல எடுத்து நான் பவுலிங்ல இருக்கிறத வந்து அவங்க காட்டுவாங்களா அப்படின்றது வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் இட் வில் ஹேப்பன். அவ்வளோ டிஃபரன்ஸா வந்து போக மாட்டாங்க. தேர் இஸ் ஒன் பாசிபிலிட்டி. அவங்க மேபி என்ன பண்ணலாம் நான் நினைக்கிறேன்னா, சிவம் துபேயோட ஃபார்ம் வந்து அவங்களுக்கு விருப்பம் இல்ல அப்படின்ற பட்சத்துல மேபி சிவம் துபேக்கு பதிலா ரிங்கு சிங்க வேணா அவங்க இறக்க வந்து ட்ரை பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கே தவிர, அவங்க வந்து பவுலிங்க வந்து தொடவே மாட்டாங்க. அந்த டீம் வந்து டெஸ்ட் மேட்ச்க்கே பவுலிங்க வந்து ஸ்ட்ரென்த் பண்ற ஆளுங்க கிடையாது. ஒரே பவுலர்ஸே 40 ஓவர் போட வைக்கிறவங்க வந்து எப்படி வந்து ஒரு 24 பால்ஸ்க்காண்டி இன்னொரு இதை வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா ஆப்ஷன் வந்து அபிஷேக் சர்மா இருக்காரு, திலக் வர்மா இருக்காரு. சிவம் துபேவே வெளியே போய் ரிங்கு சிங்க கூட அவங்க வந்து கொண்டு வந்து பினிஷிங்ல இன்னும் பவர் ஆட் பண்ணணும்னு நினைச்சு அந்த லெஃப்ட் ஹேண்டர்னஸ்ல வந்து ஃபார்ம் பேஸ் பண்ணி அவங்க ஆட் பண்ணணும்னு மேபி நினைக்கலாமே தவிர ஐ டோன்ட் திங்க் இட் வில் ஒர்க் அவுட். பட் அப்படி நடந்ததுன்னா அது எங்கேயாச்சும் வந்து ஹர்ட் ஆக தான் செய்யும். ஏன்னா ஆப்கானிஸ்தானுமே மேனேஜ் பண்ணி அவங்களாலே அடிச்சிட முடியும் செமிஃபைனல் எல்லாம் வந்தா. பிச்சு ஸ்லோவாகும் போது தான் நான் அதான் சொல்றேன், பிச்சு ஸ்லோவாக தான் சிவம் துபேயோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். பிச்சு வந்து பிளாட்டரா இருந்த சிவம் துபே வந்துட்டு லோவர். எவ்வளவு ஸ்பின் எஃபெக்டிவா இருக்கும், நின்னு சேப்பாக்ல மட்டும் அடிச்சிட்டு இருந்தாரு. யூ கேனாட் கெட் தட் அவே ஃப்ரம் ஹிம். அந்த ஒரு ரீசனுக்கு தான் சிவம் துபே வந்து உள்ள இருக்காரு. திலக் வர்மாவுமே அந்த டாப் ஆர்டர்ல இருக்க கில்லு, அபிஷேக் சர்மா, ஈவன் சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டே இவங்க எல்லாத்துலயுமே வந்து ரிவர்ஷிப் அடிக்கக்கூடிய ஒரே பேட்டர் திலக் வர்மா தான். சோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஆப்கானிஸ்தானோ அந்த மாதிரி ஸ்பின் ஹெவி அட்டாக்கு திலக்கோட லெஃப்ட் ஹேண்டர்னஸ் சடன்லி ரைட் ஹேண்டா திரும்பி தூக்கி அடிக்கிறது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த ரிஸ்க்லாம் அவர் எடுக்கணும்னா நம்பர் 8ல அக்ஷர் பட்டேல் இருந்தா மட்டும்தான் கரெக்டா இருக்கும். இன்னொரு ஃபேக்டர் நான் என்ன பாக்குறேன்னா, நம்பர் 8ல அக்ஷர் பட்டேல் வருவாருன்னு நான் நினைக்கல. நம்பர் 8ல வந்து ஜிதேஷ் சர்மா தான் வர போறாரு. ஆமா, ஜஸ்ட் வெயிட். அக்ஷர் மேல கூட ஆட வைக்க அந்த 12 to 16 பேஸ்ல அவர் வந்து போயிட்டு அந்த நீ சொல்ற மாதிரி அந்த T20 வேர்ல்ட் கப்ல 2 6 அடிச்சு ஸ்பின்னர்ஸ் டேக் ஆன் பண்ணதுல லைக் ஏன்னா ஜிதேஷ் சர்மா கேன் ஃபினிஷ். Yeah, he's their finisher, and also he has a average of 67 against Pacers with a strike rate of 179. அதாவது பேசஸ் தான் ஒரு லாஸ்ட் 4 ஓவர்ஸ்ல ஃபேஸ் பண்ண போறாரு. சோ அப்படி இல்ல ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்ட் அவர் எப்படி இருக்காரு அப்படின்னா 173 ஸ்ட்ரைக் ரேட் அடிச்சிருக்காரு. பட் ஆவரேஜ் இஸ் அட் 16. பட் யூ குட் எக்ஸ்பெக்ட் யுவர் ஸ்பின்னர்ஸ் டு ஹேவ் ஒரு ஸ்பின்னர் வந்து லாஸ்ட் 4 ஓவர்ஸ்ல பெருசா வந்து போட மாட்டாங்க. அப்படி போட்டாலும் 173 ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு. பட் தட் இஸ் வெரி டைனமிக் இந்தியன் பேட்டிங் லைன் அப். அதுதான் அவங்க ஓவராலா வந்து கேம் பிளான வந்து பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. தேர் ஆர் 2 things which need to talk about. சஞ்சு சாம்சனை வந்து மேபி நம்பர் 5 இறக்கிட்டு ஜிதேஷ் சர்மாவே வேணாமா அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து தோணலாம். ஏன்னா லீடரா வந்து நம்பர் ஆஃப் ரன் ஸ்கோர் பண்ணதுல அவருக்கு ஒரு மெயின் ரீசன் இருக்கிறதுனால. ஏன் அப்படின்னா இங்க இந்தியன் டீமை பொறுத்த வரையும் திலக் வர்மா கீழே போனா மும்பை இந்தியன்ஸ் பெருசா கான்பிடன்ஸ் கொடுத்தது கிடையாது. ஸ்கை கீழே போக போக பெருசா இம்பாக்ட் பண்ண மாட்டாரு. அக்ஷர் பட்டேலோட இம்பாக்ட் ஏன் வந்து அவர் பெரிய பினிஷர். இப்ப அக்ஷர் பட்டேல் வந்து ஓரளவு டீசென்ட் இனஃப் ஆன ஃபார்ம்ல வந்து பினிஷ் பண்ணிட்டு இருந்திருந்தாருன்னா நம்ம வந்து யோசிக்கலாம். எப்படி யோசிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, அக்ஷர் பட்டேல் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல பேசர்ஸ் அடிச்சிருந்தாருன்னா பார்க்கலாம். பட் ஆனா இந்த 20 மேட்ச்ல அக்ஷர் பட்டேலோட பேசர் ஸ்ட்ரைக் ரேட் வந்து 119 தான் இருந்திருக்கு. 119 தான் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காரு வித் an average of 17. அப்போ அவர் 16th ஓவரோட அவர் வேலை முடிஞ்சிருதுங்கிறதுனால பினிஷர் வந்து ஹர்திக் பாண்டியா மட்டும் தான் பண்ணுவார். அதுக்கு மேல எனக்கு வந்து சஞ்சு சாம்சனை கொண்டே வரணும். ஏன்னா நிறைய பேர் வந்து துடிப்பாங்க. ஈவன் ஐ எம் அ பர்சன் ஹூ ட்ரை டு கெட் ரன்ஸ் அடிச்சா அதுக்கு வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஜிதேஷ் வந்து சடனா இப்பதான் கௌதம் கம்பீர் ஃப்ரேக்கே வராரு அப்படின்னு பார்க்கும்போது நான் எப்படி இதை வந்துட்டு கொண்டு வரணும்னு நான் நினைப்பேன் அப்படின்னா, சஞ்சு சாம்சன் ரீப்ளேசஸ் ஜிதேஷ் சர்மா அண்ட் ரிங்கு சிங் ரீப்ளேசஸ் சிவம் துபே. சோ தட் ரிங்கு சிங்கும் ஹர்திக் பாண்டியாவும் பினிஷிங் பார்த்துக்கிட்டு சஞ்சு சாம்சன் வந்து மிடில் ஆர்டர்ல துபே பண்ற ஸ்பின் ஹிட்டிங் கேபிலிட்டியை பார்க்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா, இந்தியன் டீம்ல செகண்ட் ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் இருக்கக்கூடிய ஸ்பின் ஹிட்டர் யாரு அப்படின்னு பார்த்தா சஞ்சு சாம்சன் வித் an average of 49 and striking at 177. ஃபர்ஸ்ட்ல இருக்கவர் வந்து அபிஷேக் சர்மா 227 with an average of 31. பட் எனிவே ஆவரேஜ் ஹையஸ்டா இவ்வளவு ஹையஸ்டா இருந்து இவ்வளவு ஹையஸ்டா ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய ஒரு சஞ்சு சாம்சன் மிடில் ஆர்டர்ல வச்சிருந்தா நீங்க அக்ஷர் பட்டேல் பண்ணக்கூடிய சிவம் துபே பண்ணக்கூடிய ஃபேக்டரமே மேட்ச் பண்ணிடலாம். அதே மாதிரி கீழே வந்து அக்ஷர் பட்டேலுக்கு வந்து அந்த பவர் ஹிட்டிங் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கனால ரிங்கு சிங்கை வச்சு ஹர்திக் பாண்டியாக்கு ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் கொடுத்து ஒரு ப்ராப்பரான ஒரு ரவுண்டட் அட்டாக்கா வந்து முடிச்சலாம். அந்த இடத்துல அபிஷேக் சர்மாவோட லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் இங்கதான் இது இந்தியன் டீம் எப்படி இதை பார்ப்பாங்கன்னா, ஹரி முன்னாடி டச் பண்ணியிருந்ததுல நான் சொல்லணும்னு எனக்கு தோணுது. என்னன்னா இந்தியன் டீம் வந்து ஸ்பின் ஸ்லோவாச்சுன்னா குல்தீப் இறக்கணும்னு பார்க்காம அபிஷேக் திலக்கரோட இன்வால்வ்மெண்ட் இந்த கேம் அஸ் அ பவுலர்ஸா இன்க்ரீஸ் பண்ண பார்ப்பாங்க. அப்படி
அப்படி ஏன்னா வந்து அவங்க 7-16 ஒரு பெரிய இது இல்ல. சோ லைக் ஏன்னா வந்து பும்ராவ நம்ம எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம். 11-20ல கூட யூஸ் பண்ணலாம். அர்ஷதீப் வந்து அண்டர் த லைட்ஸ்ல நியூ பால் எஃபெக்டிவா இருக்கிறதுனால லைக் அவர் வந்து பவர் பிளேல யூஸ் பண்ணிட்டு பும்ராவ கூட நம்ம அடுத்த ஃபேஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் வருணுமே அர்ஷதீப்போட மேல சேர்ந்து போட்டு சக்சஸ் பார்த்திருக்காங்கல்ல இனிஷியலா. ஏன்னா பும்ரா இப்பதான் வந்து அந்த செட்டப்குள்ளே வராருன்னும் போது பும்ராவ வந்து எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் எபிலிட்டி. இல்ல பும்ரா எங்க வேணா யூஸ் பண்ணலாம். என்னோட பாயிண்ட் வந்து ஏன் ஸ்பின்னர் வந்து குல்தீப்ப கொண்டு வந்து தான் ஸ்பின் போடணும்னு அவசியம் இல்லன்றது தான் என் பாயிண்ட். நான் என்ன சொன்னேன்னா, அபிஷேக்க நெறைய யூஸ் பண்ணிட்டாவே போதும். இப்போ பிட்ச் வந்து ஸ்லோ ஆக அபிஷேக் வந்து எஃபெக்டிவா கூட தான் செய்வாரு. அந்த மாரி இருக்கும். அதே மாரி ஈவன் சிவம் துபே ஆடினா கூட ஃபக்கீம் அஷ்ரஃப் எப்படி பாகிஸ்தான் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்லோ பிச்சஸ்ல ஹெல்ப்பா இருக்கோ, அது மாரி சிவம் துபேவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டியுமே இருக்கு. அப்படிதான் விஜய் சங்கருமே சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி லோவர் குவாலிட்டி டீம்ஸ் அகேன்ஸ்டா நிறைய மேட்சஸுமே விஜய் சங்கர், சிவம் துபே ஆல்சோ ஐ திங்க் ஒரு மேட்ச் டிஃபெண்ட் பண்ணி கூட கொடுத்தாரு. அதனால பிச்சர் ஸ்லோவா போக போக இருக்கிற அட்டாக் வந்துட்டு அதிகமா அபிஷேக் திலக் வர்மாவோட யூசேஜ் வந்துட்டு ஹையர் பண்ணிட்டு ஈவன் சிவம் துபே டீம்ல இருந்து அவரோட 12 பால்ஸுமே யூஸ் பண்ணோம்னா பெட்டரா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்கு. அதே மாதிரி ஐபிஎல் அவர் பவுலிங் போடாது, அவர் தப்பு கிடையாது. ஐபிஎல் ரூல் படி அவர் போட முடியாது. இம்பாக்ட் பிளேயர் தான் அவர் ஆடணுன்றதுனால நம்ம வந்து சிவம் துபே என்ன பண்ணிருப்பாரு பிஹைண்ட் த சீன்ஸ், பேஸ் எந்த அளவுக்கு வரும் அப்படின்றது கேமை பார்த்திருந்தா தான் புரியுமே தவிர சிவம் துபே பார்க்காத வரை அவரோட பவுலிங் வந்து ரொம்ப மட்டம் அப்படின்னு நம்ம நினைச்சிடவே முடியாது. அந்த போட போற அந்த 6 பால்ஸ் வந்து பெரிய இம்பாக்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டியுமே. இப்போ எனக்கு இன்னொரு பாயிண்ட் வருது. பவுலிங் ஆப்ஷன்ல வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ நீ சொன்ன மாதிரி அக்ஷருமே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின், ஃபிங்கர் ஸ்பின், அபிஷேக்குமே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின். அப்போ ஒரு லெஃப்ட் ஹேண்டர் கிட்ட வந்து நம்ம வந்து மாட்டிக்க மாட்டோம். பிகாஸ் பின் ஹிட்டர்ஸ் லைக் முகமது நவாஸுமே இப்போ மேலே ஏறி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சைதிக் அத்தால் இன் ஆப்கானிஸ்தான், அதுக்கப்புறம் அந்த பக்கம் அசலங்கா, அது அப்படின்னு பார்க்கும்போது லைக் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டா நம்மளால வந்து ஒரு லெக் ஸ்பின்னரோ ஃபிங்கர் ஸ்பின்னரோ ரைட் ஆர்ம் ஃபிங்கர் ஸ்பின்னரோ இல்லாம லைக் நம்மளால மாட்டிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கா? திலக் வர்மா இருக்காரு, சிவம் துபேயோட 12 பால் இருக்கு. அதுக்குதான் அந்த பாயிண்ட். சிவம் துபேவோட பவுலிங் நம்ம பார்க்காம அது நம்ம தப்பு இல்ல. ஐபிஎல்ல அந்த ரூல் இல்ல. திலக் வர்மாவும் போட்டிருப்பாரு. நார்மலா நடந்திருந்தா திலக் வர்மா வந்துட்டு ஆவரேஜா 1 ஓவர் போடக்கூடிய பவுலர். சிவம் துபே ஆவரேஜா 2 ஓவர்ஸ் போடக்கூடிய பவுலர். போட்டு தான் இருந்தார். இம்பாக்ட் பிளேயர் வந்ததுனால இவங்க 2 பேரும் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். எந்த டீமுமே பெர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்டா இருக்கவே இருக்காது. சோ ஏதாவது ஒரு இடத்துல விட்டு ஏதாவது ஒரு இடத்துல வந்து பிடிக்கும் போது இந்தியன் டீம்ல அந்த 6 பால் 12 பால் அவங்க அடிப்பாங்க. திருப்பி அடிக்க தான் நம்மள்ட்ட 8 பேட்டர்ஸ் இருக்காங்கன்ற ஒரு ஃபேக்டர். பட் எஸ் இட் இஸ் அ வீக்னஸ் வேர் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்துட்டாங்க அப்படின்னா அது ஒரு வீக்னஸா வரும். ஆனா சிவம் துபேவை திருப்பி அவங்க அடிக்கிற அளவுக்கு வந்து பெட்டர் பேட்டர்ஸா இருக்கணும். நான் தான் சொன்ன மாதிரி பாகிஸ்தான் தான் நம்மளோட ஆளுங்க. ஆனா அவங்க வந்து பார்த்தா பேஸ்ல வந்து நான் தான் முன்னாடியே நம்ம இதுல வந்து சொல்லிருவேன் 130க்கு மேல ஸ்ட்ரைக்கே பண்றதுக்கே ஆள் இல்லைன்னும் போது சரி இப்போ அபிஷேக் போடுறதுக்கு பதிலா சிவம் துபே 3 ஓவர் போட்டா என்ன அடிக்கும் அந்த அளவுக்கு வந்துட்டு இம்பாக்ட் பண்ண மாட்டாங்க அவங்க ஸ்லோ யூஏ பிச்சர்ஸ்ல. ஸோ அதனால இம்பாக்ட் நல்லா இருக்கும்னு நான் பாக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதான் எங்களோட ஓவரால் கேம் பிளான்ஸ். ஸோ இந்தியன் டீம் வந்து அந்த ஃபார்ம் என்ன மாதிரி வந்து வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பாத்துடலாம். இந்தியன் டீம் வந்து எல்லா சீரீஸுமே வின் பண்ணிருக்காங்க அண்ட் தே ஹேவ் அ வெரி ஹை வின்னிங் பர்சன்டேஜ். பட் எனிவே ஒன் திங் யூ நீட் டு நோட்டிஸ் டவுன் ஹியர் இஸ் தட் 2 விஷயம். ஒன்னு வந்து ஜிம்பாபேட்ட வந்து தோத்துருக்காங்க இந்தியா அபிஷேக் கில் ஓபனிங் இறங்கும் போதே. அதுவும் வந்துட்டு வெளியூர்ல தான். இந்தியாவில் நடந்தா வேற, ஐபிஎல் நடந்துட்டு இருக்கும் போது. ஜஸ்ட் டு சே இந்தியா தான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் தேர் ஆர் 2 திங்ஸ் இந்தியா நீட்ஸ் டு கன்சிடர் இஸ் ஒன் இஸ் தே ஷுட் நாட் ரியலி சே ஃபார் எக்ஸாம்பிள் யூஏஇ புதுசா போய் ஆட போறாங்க, புது கிரவுண்டு. அபிஷேக்குலாம் வந்து ஓவரால் டீமுக்கே கொஞ்சம் புதுசு தான். ஸோ அதனால வந்து எப்பயுமே கிக் ஸ்டார்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது அவங்களோட பவர் ஹிட்டிங் வந்து கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கம்பேர்ட் டு ஆல் த அதர் ஏசியன் டீம்ஸ் பவர் ஹிட்டிங் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ற ஒரு ஃபேக்டருமே இருக்கு. நான் அதுக்கு சில டேட்டாவை நான் காட்டிட்டு அதுக்கப்புறம் இந்தியன் டீமோட ஓவரால் கம்பேரிசனை நம்ம வந்து பண்ணி வந்து முடிச்சிடலாம். ஸோ இதுல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா பவர் பேலன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேராமீட்டர் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். இது 8 டீமுக்குமே நான் வந்து போட்டிருக்கேன். இதுல நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த டீம் வந்து மைனஸ் வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கோ தே ஆர் ஆக்சுவலி ஹிட்டிங் இனஃப் ஃபோர்ஸ் அண்ட் இனஃப் சிக்ஸஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் 3 4 அடிச்சுதான் ஒரு 6 அடிப்பாங்க இந்தியன் டீம். அப்போ பாயிண்ட் என்னன்னா இவங்களோட வீக்னஸா என்ன வந்து கன்சிடர் பண்ண முடியுது அப்படின்னா இந்த மாதிரி சின்ன கிரவுண்ட் இந்தியன் கிரவுண்ட்ஸ்ல கூட இந்தியன் டீமால சிக்ஸஸ் வந்து நிறைய அடிக்க முடியாம யாருக்கு கீழே வந்து இருக்காங்கன்னு பாருங்க. பாகிஸ்தான், ஓமன், பங்களாதேஷ்க்கு கீழே இருக்காங்க. அந்த பங்களாதேஷை பத்தி நான் டீடைலா வந்து நம்ம குரூப் பி அனாலிசிஸ்ல வந்து பார்ப்போம். அவங்க சிக்ஸ் ஹிட்டிங்ல வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணாங்க. பட் இந்தியன் டீமை பொறுத்த வரையும் 4 தான் நிறைய அடிப்பாங்க, சிக்ஸஸ் வந்து நிறைய அடிக்க மாட்டாங்கன்றது ஒரு பெரிய மைனஸ். அந்த இடத்துலதான் சிவம் துபே இப்ப டீமுக்கு வந்ததா இருக்கட்டும்,
சிவம் துபே வந்து 11ல ஆட போறதா இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியா இருக்கும்போது இந்த ஸ்பின் ஹிட்டிங் வந்து சிக்ஸர் பழைய மாதிரி ஹர்திக் பாண்டியா வந்து ஹாட்ரிக் பாண்டியா இருந்துட்டு இருந்தாரு அந்த பவன் நீங்க அடிச்சிட்டு இருந்த சமயத்துலலாம். இப்ப அதெல்லாம் வந்து அவர் இல்லாம போனதுனாலதான் சிவம் துபேவோட வேல்யூ ரொம்ப அதிகமா ஆகிக்கிட்டே இருக்குன்ற ஒரு ஃபேக்டர் இருக்கு. அதே தான் ரிங்கு சிங்குமே. உங்க பினிஷர் இன்னொரு பினிஷருமே 115 ஸ்ட்ரைக் ரேட் தான் வச்சிருக்காருன்றதுனால சிக்ஸ் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா பண்றோம். என்னதான் நம்ம வந்து பால்ஸ் பர் சிக்ஸஸ் பால்ஸ் பர் பவுண்டரிஸ் அதிகமா இருந்தாலும் பால்ஸ் பர் சிக்ஸஸ் வந்து 20க்கு மேல போகுது. சோ அப்படி பார்க்கும்போது ஆவரேஜா வந்துட்டு இப்ப சஞ்சு சாம்சன் மாதிரி ஆளு, அபிஷேக் மாதிரி ஆளுங்க த்ரூ அவுட்டா பேட்டிங் பண்ணா மட்டும்தான் சிக்ஸஸ் நிறைய போய் விழுகுதே தவிர ஓவராலா இந்த பேட்டிங் லைனப்ல வந்து பவர் வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டா இல்லாம 4 மட்டுமே அடிக்கக்கூடிய ஒரு டீமா இருக்குன்றது ஒரு பெரிய வீக்னஸா இருக்கு. ஏன்னா நிறைய ஸ்பின்னர்ஸ் போட போட நீங்க ஆப்போனன்ட்ல இருக்க டீம் எல்லாம் பாருங்க. பாகிஸ்தான்ல ஸ்பின்ன மட்டுமே 150 ஸ்ட்ரைக் ரேட் ஓவரால் ஸ்குவாடே இருக்கு. நீங்க ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னர் கசன்பர் போடுறாரு, நின்னு அடிச்சிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம். நாட் டு சே தட் ஒரு கம்ப்ளீட் டீமா பார்க்கும்போது இது ஒரு மைன்யூட் வீக்னஸா நம்ம வந்து பாக்குறோம். பட் வாட் எவர் செட் அண்ட் டன் இந்தியன் டீமோட அந்த பவர் பேலன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா அபிஷேக் சர்மா has to be there and Hardik Pandya and Shivam Dube very important in terms of Abhishek, Dube and Hardik. இவங்க தான் வந்து பவர் பேலன்ஸ் வந்து கரெக்டா பண்ணக்கூடிய ஒரு ஆளுங்க. அதுல இந்தியன் டீம்ல ஒரு பாசிட்டிவா நம்ம வந்து சொல்லிட்டு அவங்களோட எக்ஸ்பெக்டட் ஃபினிஷ் நம்ம வந்து பாத்துருவோம். ஏன்னா ஒரு 8 டைம் சாம்பியன்ஸா இருக்கக்கூடிய இந்தியன் டீம் வந்து இப்போ அதை விட மான்ஸ்டர்ஸா வந்து வளர்ந்து வந்திருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ரன் எக்ஸ்சேஞ்ச் இண்டெக்ஸ். இந்த ரன் எக்ஸ்சேஞ்ச் இண்டெக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்க, எவ்வளவு ரன்ஸ் அடிக்கிறாங்க எவ்வளவு ரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றதான் இந்த டிஃபரன்ஸ். இந்த டிஃபரன்ஸை நீங்க வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு ஓவருக்கான டிஃபரன்ஸ். அதுல இந்தியன் டீம் வந்து தே ஆர் இன் a positive side of 2.2. அப்ப இஃப் இந்தியா இஸ் எக்ஸ்பெக்டட் டு பிளே அஸ் பர் தேர் பொட்டன்ஷியல் தே ஆர் எக்ஸ்பெக்டட் டு வின் 40 ரன்ஸ் அகைன்ஸ்ட் ஈச் டீம். 40 ரன்னுக்கு மேலேயே வந்து ஜெயிச்சிருவாங்க. சோ இந்த ரன் எக்ஸ்சேஞ்ச் இண்டெக்ஸ் வச்சு நீங்க பார்க்கும்போது லுக் அட் வேர் குரூப் கம்பேரிசனா இருக்கக்கூடிய உங்க பாகிஸ்தானும் மத்த டீமும் இருக்காங்கன்றத நம்ம வந்து பாருங்க. பாகிஸ்தான் இஸ் ஆக்சுவலி இன் மைனஸ். இஃப் தே ஆர் ஆக்சுவலி பிளேயிங் வெல் தே வில் ஆக்சுவலி லூஸ்ன்றதான் பாயிண்ட். இதுல மெயின் மேட்டர் என்னன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க வின் பண்ண சீரீஸ் மட்டும் இல்லாம அவங்க ஃபார்முமே வந்து சரியில்லை. அதுல வந்து அவங்க வின் பண்ண சீரீஸ்மே வெஸ்ட் இண்டீஸ், பங்களாதேஷ் இந்த மாதிரி வந்து வின் பண்ணி இருக்கும் போது அப்படி வின் பண்ண இதுதான ஸ்டாட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க 24 தான். சும்மா பழைய காலத்துல இருந்து எடுத்துட்டு வர இப்ப நடந்த 24 மேட்சஸ்லயே பாகிஸ்தான் வந்துட்டு இவ்வளவு மோசமா இருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்தியன் டீம் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ஜஸ்ட் எப்படி சொல்றதுன்னா வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல வேணா நான் பேட்டிங் பண்ணவா அப்படின்னு கேட்கிற மாதிரி தான் இந்த ரன் எக்ஸ்சேஞ்ச் இண்டெக்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டட் பினிஷ்ன்றது டிராஃபி இல்லாம ஏதாவது ஒண்ணு நடந்தாலே குத்துதான் நினைக்கிறேன் பிசிசி. என்னன்னா இந்த ஸ்டாட்ஸ் என்ன மச்சான், லைக் பும்ரா இப்ப வந்ததுனால எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரன் சேர்த்தா 50 ரன்ல கூட ஜெயிக்கலாம் போல. ஆமா, மேபி 2.5 ஆட் பண்ணிக்கலாம் நீ சொல்ற மாதிரி. இது ஆடி இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா. பட் அந்த அளவுக்கு தான் இம்பாக்ட் இருக்கு. சோ இந்த ரெண்டு இண்டெக்ஸே நீங்க பார்த்தாலே தெரியும் இந்தியா எவ்வளவு ஸ்ட்ராங்னு. நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒரு விஷயத்த வந்து இந்தியன் டீம் ஸ்ட்ராங் அப்படின்னு இல்லாம நம்ம ஒரு எஃபர்ட் போட்டு சில மெட்ரிக்ஸ் வந்து கொண்டு வந்து நம்ம பார்க்கும்போது அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு இந்தியாவோட அந்த மான்ஸ்டர்ஸ் growth. சோ அந்த விதத்துல இந்தியா ஆனா T20ல ஒரு விஷயத்த கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும், ஒர்க் ஆன் பண்ணி ஆகணும். தட் இஸ் தேர் பவர் ஹிட்டிங் அண்ட் தே நீட் டு பேலன்ஸ் தேர் சிக்ஸ் ஹிட்டிங் அலாங் வித் boundaries. Hopefully Indian team does it because they are going to play against Oman and UAE. அந்த இடத்துல எல்லாம் வந்து மத்த பிளேயர்ஸ் சிக்ஸஸ்லாம் நிறைய அடிச்சு சூரியகுமார் எல்லாம் சிக்ஸஸ் கம்மியா அடிப்பாரு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னா இந்தியன் டீம் வந்து தொட முடியாத ஒரு உச்சத்துக்கு வந்து போறதுக்கான பாசிபிலிட்டி. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். திஸ் இஸ் ஆல் அபவுட் குரூப் ஏ அனாலிசிஸ். இந்த குரூப் ஏ அனாலிசிஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்களோட கமெண்ட்ஸ், இல்ல எந்த டீம் எங்க முடியும், ஏன்னா யாருமே வந்து அந்த அளவுக்கு வந்து பெருசா இன்ட்ரெஸ்ட் வந்து காட்டுறது இல்லை. பிகாஸ் எக்ஸ்பெக்டட் இந்தியா டு க்ரூஸ் த்ரூ திஸ் ஏசியா கப்ன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. பட் எனிவே இந்தியன் டீம் வந்து T20 வந்து 2 வாட்டி நடந்திருக்கு ஏசியா கப்ல T20 வெர்ஷன். அந்த 2 வாட்டியுமே இந்தியன் டீம் வந்து ஒரு வாட்டி தான் வந்து வின் பண்ணிருக்காங்க அண்ட் இன்னொரு வாட்டி வந்து தோத்துருக்காங்கன்றத மனசுல வச்சுக்கணும். அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து நடக்கும்போது they have not even qualified for final. ஸோ அதையுமே ஞாபகம் வச்சுட்டு ஸோ ஹோப்ஃபுல்லி இந்தியன் டீம் ரியலி டஸ் வெல் பேஸ்ட் ஆன் தேர் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ உங்களோட வீடியோட இதுக்கு வந்து கமெண்ட்ஸை நீங்க வந்து கொடுங்க. ஸோ குரூப் பி அனாலிசிஸ் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அக்ஷய், ஹரியன், போல் வீட்டா கிரிக்கெட் டீம். பாய் கைஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.